ஆரிய படையெடுப்பு. ஹலோ, இந்தியன் ரிசர்ச் சென்டர். வணக்கம் சார். ஆரியர்கள் படையெடுப்பு உண்மையாவே நடந்ததா சார்? ஆரியர்கள் தான் பூர்வ குடிகள் அப்படின்னு ஒரு வாதம் இப்ப பரபரப்பா முன்வைக்கப்படுதே. இல்ல இன்னும் அந்த ரிசர்ச் முடிவுகள் இன்னும் வெளியில வரல. இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் அந்த ஆய்வுகளோட முடிவுகள் வெளிவரும். அது வெளிவரதுக்கு முன்னாடி யூகங்கள் அடிப்படையில நாம பதில் சொல்ல முடியாது. இந்த வார கடைசியில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி சார். மரபணு சோதனைகள் தான் முன்னாடியே பண்ணியிருக்காங்களே, திரும்ப எதுக்காக இந்த மரபணு சோதனையை விஞ்ஞானிகள் செஞ்சிருக்காங்க? அதாங்க, இந்த சோதனை ஆய்வு எல்லாமே இந்தியாவில் நடக்கல, வெளிநாட்டில் நடந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி செஞ்ச சோதனைக்கும் இப்ப வெளியிடப்பட போற முடிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னமும் நமக்கு வரல. வந்ததும் சொல்றோம். ப்ரொஃபசர், காலையில இருந்து தொடர்ச்சியா மாத்தி மாத்தி கால்ஸ் வந்த கதையாவே இருக்கு. எங்கேயோ நடக்கிற ஆராய்ச்சி பத்தி இங்க இருக்கிறவங்க ஏன் துடிக்கிறாங்க? ஆரிய படையெடுப்பு நடந்தது உண்மையா? ஆரியர்கள் இந்தியாவோட பூர்வக்குடி மக்களா? ஆரியர்கள் என்ன மொழி குடும்பத்துல இருந்து வந்தவங்க? ஆரியர்கள் சண்டை செஞ்சுதான் இந்தியாவில் அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்களா? திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன? இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஆரியர்களோட பரவல் எப்படி இருந்தது? ஆரியர்கள் பத்தி முன்னாடி வந்த மரபணு சோதனைகள் ஏன் செஞ்சாங்க? அதுல என்ன ரிசல்ட் வந்தது? உண்மையில இந்த ஆரியர்கள் திராவிடர்கள் பிரச்சனை இப்ப நாட்டுக்கு அவசியமா? இதனால சண்டை மட்டும்தானே நாட்டுல நடக்கும்? ஆனந்த், அடுக்கடுக்கா பல கேள்விகளை நீ கேட்ட. இதுல நிறைய அரசியல், கொஞ்சம் ஆய்வுகள் அப்படின்னு மேம்போக்கா போயிட்டு இருந்தாலும், கடல் கடந்தும் இன்னைக்கும் இருக்கிற ஆராய்ச்சியாளர்களோட ஆய்வு கட்டுரைகள், கல்வெட்டு ஆதாரங்கள், அகழ்வாய்வுகளில் கிடைச்ச பொருள்களை வச்சுதான் இந்த மரபணு ஆராய்ச்சியே நடக்குது. ஆரியர்கள் அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட இந்த சர்ச்சை அவங்க நாட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சுது. இன்னைக்கு வரைக்கும் அது உலகம் பூரா நடந்துக்கிட்டே தான் இருக்கு. 14,000 ஆண்டுகளா எந்த ஒரு மரபணு மாற்றமும் இந்தியாவில் வாழும் பெண்கள் குரோமோசோன்களில் ஏற்படலைன்னு சொல்லி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. உண்மையில 14,000 வருஷமா அப்படி ஒரு மரபணு கலப்பு இல்லாம தான் இருந்திருக்க முடியுமா? நிறைய கேள்வி வருதுல்ல. ஒவ்வொரு விஷயமா விளக்கமா சொல்றேன், விரிவா கேளு. சாப்டர் 1, ஆரியர்கள் பற்றிய அறிமுகம். ப்ரொஃபசர், யூரோப்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் வேற மாதிரி இருக்கு. இதோ அதோட காப்பி. இங்க கொடு பார்க்கலாம். ஆனந்த், நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் இருக்கிற ஃபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அதுக்குள்ள நான் இதை ஒரு தடவை பார்த்துறேன். சரிங்க ப்ரொஃபசர். ஆனந்த், ஏற்கனவே வந்த ஆய்வு முடிவுகளும் இந்த முடிவுகளும் மாறுபடுது. ஆனா இந்த மாற்றம் முன்னாடி ஆய்வு செஞ்சப்ப அதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் வச்ச வரையறையை தான் மாத்திருக்கு. இப்ப செஞ்ச ஆராய்ச்சிக்கு அவங்க எடுத்துக்கிட்ட வரையறை சரியா இருக்குன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி தாய் வழி மரபணுக்களை அடிப்படையா வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க. இப்ப தந்தை வழி மரபணுக்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. உண்மையில இந்த முடிவுகள் பெரிய உண்மையை புரிய வைக்குது. ப்ரொஃபசர், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இதுல நிறைய சந்தேகம் இருக்கு. ஆரியர்களை பத்தின இந்த ஆராய்ச்சிகள் அவசியம்தானா? இது மூலமா நம்ம உலகத்துக்கு என்ன சொல்ல போறோம்? அவங்க வெளியிருந்து வந்தாங்களா இல்ல இங்கே இருந்தாங்களாங்கிறது அப்படி ஒரு பெரிய பிரச்சனையா என்ன? ஏதோ வரலாற்று பாடத்துல படிச்சோமா, மார்க் வாங்கினோமா, அடுத்த கிளாஸுக்கு போனோமான்னு இல்லாம இதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சாகணுமா என்ன? ஆனந்த், உனக்கு இந்த விஷயம் அவ்வளோ சீக்கிரத்தில் போர் அடிச்சிருச்சா? இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பல இடங்கள்லையும் இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விவாத பொருள் தெரியுமா? இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுனாவது உனக்கு தெரியுமா? மார்க் வாங்குற அளவுக்கு தான் பாட புத்தகத்தில் விஷயம் இருக்கு. உண்மையை புரிய வைக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இவ்வளவு விவாதம் நடக்கவே காரணம். நான் விளக்கமா சொல்றேன், கேளு. உலகத்தோட பல நாடுகளை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பிரிட்டனுக்கு அவங்க கைப்பற்றின நாடுகளோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுல பெரிய ஆர்வம் இருந்தது. பல நாடுகளுக்கும் தனித்தனியா அன்னைக்கு வரலாறு இருந்திருக்கல. அப்படி வரலாறு இல்லாத தன்னோட காலனி நாடுகள்ல வரலாறு எழுதுற அவசியமும் அவங்களுக்கு வந்துச்சு. இது ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உலகத்துல இருந்த பல நாடுகள்லையும் அவங்க காலனி இருந்துச்சு. அங்கெல்லாம் அவங்களோட ஆராய்ச்சியும் ஆரம்பிச்சிது.
இங்க இருந்து தான் ஆரியம் அப்படிங்கிறது விவாதத்துக்கு வருது. எப்படி? ஆரியர்கள் அப்படிங்கிறது ஒரு இனத்தை குறிக்கிற சொல்லா, இல்ல ஒரு மொழியை பத்தின சொல்லா அப்படிங்கறத தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா உலகத்துல ஆரியர், ஆரியம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ஆரியர்கள் அப்படிங்கிறது ஒரு மொழி குடும்பத்தை குறிக்கிற வார்த்தையாம். புரியல? விளக்கமா சொல்றேன். அதாவது வெவ்வேறு நிலப்பரப்புல இருக்கிற மக்கள் பேசுற மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை அப்படியே அடிப்படையா வச்சு அந்த குழுக்கள்ல இருந்து பிரியிற ஒரு கூட்டம் புதுசா ஒரு மொழி பண்பாட்டை உருவாக்குது. அப்படி புதுசா உருவாகிற இனம்தான் ஆரியம், அல்லது அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஆரியர்கள் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களோட தியரி. இந்த ஆரிய மொழி குடும்பத்துல மொத்தமா 11 பகுதிகளில் வாழ்ந்தவங்க பேசின மொழி கலந்து இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 11 மொழியா அப்படின்னு ஆச்சரியமா எல்லாம் பார்க்காதீங்க, அதுதான் யதார்த்தம். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரிஞ்சுக்கலாமா? பொதுவா உலகத்துல 3000க்கும் அதிகமான மொழிகள் இருக்கு. இந்த 3000 மொழிகளும் 30 மொழி குடும்பங்களா பிரிக்கப்படுது. அதாவது ஒரு மொழி குடும்பத்துல 1000 அல்லது அதுக்கு மேல சில மொழிகள் இருக்குங்கிறது மொழி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற தியரி. இத ஆரியம், சேமியம், துரோணியம் அல்லது சித்தியம் அப்படிங்கிற வரிசையில சொல்லிட்டு வருவாங்க. இதுல முதல்ல இருக்கிறது ஆரியம்னு உலக ஆய்வாளர்கள் முடிவெடுக்கிறாங்க. ஆரியத்தை இன்னும் விரிவா விளக்கி ஆய்வாளர்கள் கொடுத்தும் இருக்காங்க. அது என்னன்னா, இந்தோ ஆரியம், ஐரேனியம், பாலத்திய சிலோவேனியம், அர்மேனியம், அல்பானியம், கிரேக்கம், லத்தீனியம், செலிட்னியம், டியூட்டானியம் அல்லது ஜெர்மானியம், டொக்காரியம், ஹிட்டைட்டம், இந்த 11 மொழி கூட்டங்கள் சேர்ந்தது தான் ஆரியம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த உண்மையை கண்டுபிடிக்கத்தான் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் சமஸ்கிருதத்தை வச்சு இந்த மொழி குடும்பங்களை ஆய்வு செய்யறாரு. அப்பதான் அவருக்கு சமஸ்கிருதத்துல இருக்கிற பல வார்த்தைகளும் நாம முன்னாடி கேட்ட மற்ற 10 மொழி குடும்பத்தோட ஒத்து போற விஷயம் புரியுது. வில்லியம் ஜோன்ஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் டியூட்டானியம் பேசப்படுற ஜெர்மனில சமஸ்கிருதத்தை பயிற்றுவிக்க 14 பல்கலைக்கழகங்கள் முன் வந்திருக்கு. இதுக்கப்புறமா பிரிட்டன் நாட்டை சேர்ந்த அறிஞர்களும் ஐரோப்பாவை சேர்ந்த சில அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து காலனி நாடுகளை பத்தி ஆய்வு செஞ்சு வரலாறை எழுத கிளம்புனாங்க. அப்படி இந்தியாவுக்கு வந்தவங்க இந்திய வரலாறை முதல்ல அப்ப இருந்த இலக்கியங்கள்ல இருந்து தேட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஆய்வுகளை செஞ்சு வரலாறை எழுதுறவங்க ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி வந்த ஒரு ஓரியன்டலிஸ்ட் குழு தான் இந்தோ ஈரானிய மொழி குடும்பத்தை பின்பற்றி வந்த ஒரு குழு. இந்தியாவுக்கு மத்திய ஆசிய பகுதியில இருந்து வந்து இருக்கணும்னும் அந்த குழுவோட இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துக்கு கலப்பு ஏற்பட்டு அவங்க இறுதியா இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனாங்கன்னு சொன்னாங்க. இதையே வேறு ஒரு ஆய்வாளர்கள் குழு ஸ்டெப்பி புல்வெளி பகுதியில இருந்து கிளம்பி வந்த யூரேஷியா பகுதி நாடோடி குழுவுக்கும் அதே நேரத்துல ஈரானிய பகுதியில இருந்து வந்த மற்றொரு குழுவுக்கும் இடையில ஏற்பட்ட கலப்பு பின்னாடி கிழக்கு நோக்கி நகர்ந்தது அப்படின்னும் அந்த குழுதான் கைபர் போலன் கணவாய் வழியா இந்தியாவுக்குள்ள வந்ததுன்னு விளக்கம் கொடுத்தாங்க. இப்படி வந்த இந்த நாடோடிகள் மேய்ச்சல் செய்யற இனமா இருந்தாங்க. அதாவது குதிரை, ஆடு மாடுகளை வளர்க்குறவங்க, குறிப்பா குதிரைகளை அடக்கி பயிற்சி கொடுத்து விற்பனை செய்யறவங்க அப்படின்னு பெரிய விளக்கமும் தரப்பட்டது. இப்படி வந்த ஒரு குழு இங்க இருக்கிற வளங்களை பார்த்து அதிசயிச்சு அவங்களோட மற்ற மக்களையும் இங்க கூட்டம் கூட்டமா வரவழைக்கிறாங்க. அவங்க இங்க வந்து சிந்து நதியோட கரையில ஏற்கனவே இருந்த நகரங்களை ஒட்டி அவங்களோட இருப்பிடங்களை அமைக்கிறாங்க. இவங்களுக்கும் ஏற்கனவே அழியிற நிலையில இருந்த சிந்து சமவெளி பகுதி மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட இனக்கலப்பு பின்னாடி சிந்து சமவெளி நாகரிக நகரங்கள் அழிஞ்சப்ப கிழக்கு பார்த்து நகர வைக்குது. யமுனை நதிக்கும் கங்கைக்கும் இடையில அவங்க பயணிக்க முடியாத அளவுக்கு பெரிய காடுகள் இருந்திருக்கு. அதை அவங்க அழிச்சு பாதைகளையும் மேய்ச்சல் நிலங்களையும் உருவாக்குறாங்க. இனக்கலப்பால உருவான புது தலைமுறையும் ஏற்கனவே சிந்து கரையில வாழ்ந்தவர்களோட அனுபவத்துல கத்துக்கிட்ட வேளாண்மை முறையை பயன்படுத்தி யமுனை, கங்கை கரைகள்ல அவங்க வேளாண்மை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை மேய்ச்சலை மட்டுமே பின்பற்றி சென்ற பலர் இமயமலை வரைக்கும் பயணிக்கிறாங்க. அவங்கள பலரும் அங்கேயே செட்டிலும் ஆகுறாங்க. கங்கை கரையில அமைஞ்ச இந்த நீண்ட குடியேற்றத்துக்கு அப்புறமா தான் வேத காலம் உருவாகுது. ரிக்வேதம் முதலா எழுதப்படுது. ரிக்வேதத்துல சிந்து சமவெளி நகரங்களை கைப்பற்றி ஆக்கிரமிச்சாங்கன்னு எழுதப்படல. சிந்துவை பத்தியும் சரஸ்வதி நதியை பத்தியும் விரிவா ரிக்வேதம் விளக்கு இருக்கு.
அங்க வாழ்ந்த மக்களை பத்தியும் அவங்க கலாச்சாரங்களை பத்தியும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற விதத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. ஆக ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு இனமா இருந்திருக்கல. பல இனக்குழுக்கள்ல இருந்து பிரிஞ்சவங்க சேர்ந்து ஒரு புதிய தலைமுறைய, மொழிய, கலாச்சார, பண்பாட்டு, வழிபாட்டு பழக்க வழக்கங்களை அவங்க உருவாக்குறாங்க. அவங்க முதல்ல இந்தியாவோட மேற்குலையும் பின்னாடி கிழக்குல கங்கை, யமுனை நதிக்கரைகளை மையப்படுத்தியும் குடியேற்றங்களை ஏற்படுத்திட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் ஆரியர்கள் பத்தி முதல்ல சொல்லப்பட்ட வரலாறு. இங்க ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். ஆரியர் அல்லது ஆரியம் அப்படின்னு இந்த மக்களை நாம பொதுவான மொழி குடும்ப பெயர்ல தான் அழைக்கிறோம். ஆனா இவங்களுக்குன்னு ஒரு இனக்குழு பெயர் இருந்திருக்கும்ல, அது என்ன? ஆரியர்கள் சாந்தாக்ரோய் இனத்தை சேர்ந்தவங்கன்னு மானுடவியலாளர் J.W. ஜாக்சன் சொல்றாரு. அதாவது இந்த சாந்தாக்ரோய் இனத்தை சேர்ந்தவங்க மங்கோலிய கலப்பில் உருவானவங்கன்னு அவர் விளக்கமும் கொடுக்கிறார். இவங்க வெள்ளத்தோலும் பொன்னிறமான முடிகளையும் கொண்டிருந்தவங்க அப்படிங்கிறது ஜாக்சனோட வாதம். இந்தோ ஐரோப்பிய, ஸ்லோவோக்கிய இனங்களின் கலப்புல உருவான இனம்தான் இந்த சாந்தோக்ரோய் இனக்குழு அப்படிங்கிறது பலரோட கருத்து. 1848 வருஷம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஆய்வாளரும் எழுத்தாளருமான ஜோசப் ஆர்தர் டி கோபினோ மனித இனத்தோட சமத்துவமின்மை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. இது சுமாரா 1400 பக்கம் இருக்கிற புத்தகம். இதுல ஆரியர்கள் பத்தி பல விஷயங்களை ஆர்தர் பதிவு செஞ்சிருக்காரு. யூஜே பார்க்கி அப்படிங்கிற இன்னொரு ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, ஆரியர்கள் பெர்ஷியர்கள், ஆர்மேனிய மலை நாடுகளில் வாழ்ந்த ஆக்சஸ், ஓராக்சஸ் இனங்கள் கலந்து யூப்ரட்டிஸ் நதிக்கரையில வாழ்ந்த மக்கள்னு நீளமா ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஃபெர்கானா, வாகன், கோகிஸ்தான் பகுதிகளில் வாழ்ந்தவங்களும் கல்காஸ் மற்றும் தாதர் இனத்தை சேர்ந்த ஆரியர்கள் தானும் அவங்களோட வழியில வந்தது தான் அப்படிங்கிறதும் பல அறிஞர்களோட வாதம். இங்க ஒண்ணு கவனிச்சிங்கன்னா, இந்தியாவுக்கு வந்த ஆரியர்கள் பொன்னிற ஆரியர்கள்னு சொல்லப்படுறாங்க. ஈரான் நாட்டுல கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. கெர்மன்ஷா மாகாணத்துல இருக்கிற பிகிஸ்டன் மலையில இந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அதுல ஆரியன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க. ஓப்பர்ட், ஹோவெலாக் மாதிரியான மொழியியல் வல்லுநர்கள் ஆரிய மொழிகள் பொதுவான வம்சாவளியை பிரதிபலிக்கலனும், ஆனா பொதுவான மொழி வாரியா பரவி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையில இவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் நாம கருத்துல எடுத்துட்டு பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். அது என்னன்னா, யூரேஷியால பல இடங்கள்ல வாழ்ந்த பல நாடோடி இனக்குழுக்களும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல நிலையான இடம் தேடி பயணம் செஞ்சிருக்காங்க. குறிப்பா வாலிபர்கள். அப்படி வந்தவங்க இந்தியாவோட வடமேற்கு பகுதியில இந்து குஷ் மலைக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்கி புதுசா ஒரு தலைமுறையை உருவாக்கியிருக்காங்க. அவங்க தான் நிலையான நிலப்பரப்பை தேடி கைபர் போலன் கணவாய் வழியா இந்தியாவுக்குள்ள வந்தவங்க. சாப்டர் 2, ஆரியர்களின் இடப்பெயர்வு. அப்படின்னா ஆரியர்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்க தான் பூர்வக்குடிகள் அப்படிங்கிறவங்களோட கருத்து இந்த கருத்தோடு முரண்பட்டு கான்ட்ரவர்சியை உருவாக்கிருமே சார். உட்கார் ஆனந்த், நான் விளக்கமா சொல்றேன். இந்திய ஆரியர்கள் பத்தி நிறைய ரூமர்ஸ், அவங்கள பத்தி பல யூகங்கள், கற்பனை தகவல்களை 20வது நூற்றாண்டோட பிற்பாதியில நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்பவும் பரவலா பேசப்படுது. அதுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் பல விஷயங்கள் கிடைக்கவும் செய்யுது. ஆரியர்கள் அப்படிங்கிற விஷயம் வெறும் இந்தியா சார்ந்தது கிடையாது. இது உலக அளவுல பல நாடுகளையும் சம்பந்தப்படுத்துற விஷயங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். காலப்போக்கில் இந்தியாவில் இது அரசியல் சார்ந்த பேசு பொருளாகவும் மாறிடுச்சு. அது வேற கதை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனா ப்ரொஃபசர், இந்திய ஆரியர்கள் பத்தின பேச்சு தானே இப்ப இங்க விவாதமே. அதனால தானே மக்கள் கிட்ட குழப்பமும் வேறுபாடும் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இதை நாம பேசாம விட முடியாதுல்ல? ஆஃப்கோர்ஸ் ஆனந்த், நான் மறுக்கல. ஆனா அரசியலை தவிர்த்து ஆராய்ச்சியாளர்களா அதை நாம அணுகுவோம். அப்பதான் நாம ஆரியர்கள் பத்தின புரிதலை சரியா உணர்ந்துக்க முடியும். சரி ப்ரொஃபசர், சொல்லுங்க. ஆனந்த், ஆரியர்கள் ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னாரியா? இவங்க பல இடங்கள்ல இருந்து வந்து சேர்ந்தவங்க. இவங்களோட பயணம் மத்திய ஏசியால இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலும் இவங்க ஒரே ஸ்ட்ரெச்ல இந்தியாவுக்கு நேரா வந்துடல. இவங்களுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள், அதாவது இனக்குழுக்கள் இருந்ததுன்னு சொன்னா இல்லையா? இவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் இடத்த பிரிக்கிறதும்
அவங்கள அங்கிருந்து விரட்டி விடுறதுன்னும் நடந்த இடப்பெயர்வுகள் தான் இதுல அதிகம். ராகுல் சாங்கிருத்தியா அப்படிங்கிறவர் 1943 வருஷம் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அது ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலையும், ஏன் இங்கிலீஷ், பிரெஞ்சுன்னு கூட மொழிபெயர்க்கப்பட்டது. இதுல அவர் ஆரியர்களோட பிரிவுகள் எங்கிருந்தெல்லாம் கிளம்பி பயணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வருவார். கிமு 1500 தான் ஆரியர்கள் இந்தியாவில் அவங்களுக்குன்னு நிலையான இடத்தை ஏற்படுத்தி தங்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னு சொன்னா, 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல மத்திய ஐரோப்பாவை சேர்ந்த ஹியூமானிஸ்ட், ஹிட்லர் மாதிரியான ஆளுங்க ஆரிய இனம் மேலான இனம்னு சொன்னாங்க. ஆரியர்கள் நார்டிக் மரபை சேர்ந்த இனம்னு இவங்களோட பரப்புரைகள் இருந்தது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெர்மனி நாட்டை சேர்ந்த முல்லர் தான் சமஸ்கிருதமும் ஜெர்மானியமும் ஒரே மொழி இனத்தை சேர்ந்ததுன்னும் சமஸ்கிருதத்தை ஜெர்மானியர்கள் கத்துக்கணும்னு வெடியை கொளுத்தி போட்டார். நாசிக் கட்சியோட சின்னத்தை பார்த்துருக்கீங்களா? ஆமா, அதேதான் ஸ்வஸ்திக் சின்னம். அதே சின்னம் தான் பண்டைய வேதகால மரபுகள்ல இந்திய வேதங்கள்ல குறிப்பிடப்படுற சின்னமா இருக்கும். ஆக இவங்க இந்தியாவில் பயன்படுத்துற சமஸ்கிருதமும் ஜெர்மானியமும் ஒண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஹிட்லர் ஆரியர்கள் இனம்தான் உயர்ந்ததுன்னு முடிவே பண்ணி மற்றவங்களை இன நெறி வெறியோட அணுக ஆரம்பிச்சார். ஆரியர்கள் தான் உயர்ந்தவங்க, மற்றவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிற கருத்து ஜெர்மன்ல இருந்து ஒரு புயல் மாதிரி பரவவும் ஆரம்பிச்சாங்க. ஹிட்லரோ அல்லது அவரோட சேர்ந்து இதை ஆதரிச்ச ஆய்வாளர்களோ அன்னைக்கு கிடைச்ச தரவுகளை வச்சு இப்படி அனுமானம் பண்ணதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையில ஆரியர்கள் அப்படிங்கிறதே பல மொழி குடும்பங்கள் சேர்ந்த இனந்தான்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மொழி குடும்பத்துல ஜெர்மானியமும் சேர்ந்து இருக்கிறதுனால அது தப்பு இல்லை. ஆனா அவங்கள உயர்ந்தவங்கன்னும் மற்றவங்களை கீழானவங்கன்னும் சொல்ற அவங்களோட இந்த கொள்கை தான் தப்பா போகுது. ப்ரொஃபசர் மேத்தா சொன்ன மாதிரி ராகுல் சாங்கிருத்தியான் எழுதின வால்காவிலிருந்து கங்கை வரை 2ஆம் உலகப் போர் நடக்கிற காலத்துல வெளிவந்த நூல். ஆனா அதுக்கு முன்னாடியே 1923 வரலாற்று ஆசிரியரா இருந்த R.T. ஸ்ரீனிவாச ஐயங்கார் இந்திய சரித்திரம்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுல சமஸ்கிருதம்ங்கிற மொழி வர்றதுக்கு முன்னாடியே இமயமலையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதே மாதிரி சிந்துல இருந்து பிரம்மபுத்திரா ஆறு வரைக்கும் ஒரு பெரிய இனம் வாழ்ந்துட்டு இருந்ததுன்னு சொல்றாரு. அதாவது சமஸ்கிருதம் ஆரியர்களோட மொழின்னு ஆணைத்தரமா சொல்றவங்க ஆச்சரியப்படுற விஷயம் இது. ஆரியர்கள் இந்தியாவோட பூர்வ குடிகள்னு சொல்றப்ப அவங்க பேசின சமஸ்கிருதமும் இங்க முதல்லயே பேசப்பட்டு இருக்கணும் இல்லையா? ஆனா ஸ்ரீனிவாச ஐயங்கார் சொல்ற பெரிய இனம் எது? அவங்க இங்க எப்படி வந்தாங்க? உலகத்துல 2 மிகப்பெரிய இடப்பெயர்வுகள், அதாவது மைக்ரேஷன் நடந்ததுன்னு சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. அதுல முதல்ல நடந்த இடப்பெயர்வுல வந்த ஒரு சமூகம் தான் பின்னாடி இந்தியாவுல பரவி விரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்ததுன்னு புரிஞ்சுக்க இந்த ஆய்வுகள் உதவுது. இந்த இனம்தான் நாகரிகத்தை உருவாக்குற விஷயங்களை மேற்கொள்ளுது. அந்த இனம்தான் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்துக்கு, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு காரணமான இனம்னு R.T. ஸ்ரீனிவாச ஐயங்கார் சொன்ன விஷயத்த உறுதிப்படுத்துற தகவலை ஆய்வுகளின் முடிவும் சொல்லுது. இவங்களுக்கு முன்னாடியும் ஒரு இனம் இங்க இருந்திருக்கு, அவங்க வேட்டையாடுற இனத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த தகவல். இத பத்தி தெரிஞ்சுக்க நாம வேற ஒரு லைனை பிடிக்கணும். அதாவது உலகத்தோட தொடக்கத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லா கண்டங்களும் நாடுகளும் இருந்திருக்கல. கோண்டுவானா அப்படிங்கிற ஒரே நிலப்பரப்பு மட்டும்தான் இருந்திருக்கு. பூமி தகடுகள் மேல அமைஞ்சிருந்ததால பருவநிலை மாற்றங்கள் காரணமா இந்த பூமி தட்டுகள் ஆட்டம் அடையிறப்ப எல்லாம் இந்த கோண்டுவானா அப்படிங்கிற நிலம் உடைஞ்சிருக்கு. பூமியில மனுஷன் வாழ்ந்ததா சொல்லப்படுற பகுதிகள் பெரும்பாலும் தெற்காக இருந்தது அப்படிங்கிறது ஆய்வாளர்களோட கருத்தியல். இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற கண்டங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா உடைஞ்சு பிரியுது. பூமியோட சுழற்சி வேகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தகடுகள் நகருது. அது மேல இருந்த பிரிஞ்ச நிலங்களும் இப்போ நகரும். இதுதானே லாஜிக்? இதுல உங்களுக்கு குழப்பம் வராதுன்னு நம்புறேன். இப்படித்தான் ஆப்பிரிக்கால உருவான மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமா பல கண்டங்களுக்கு ஆதி குடிகளா பூமி தட்டுகள் மேல இருந்த நிலங்களோடவே நகருது. ஆசியா கண்டத்துல அப்ப தெற்காசியாங்கிற பகுதி இருக்கல. அதாவது இன்னைக்கு சீனா, திபெத் மாதிரியான நாடுகள் இருக்கிற நிலப்பகுதியோட பெரும் கடல் தான் இருந்திருக்கு. கடைசியா ஆப்பிரிக்காவில இருந்து உடையிற நிலம், அதாவது பூமி தட்டு
தென்னாப்பிரிக்க பகுதியில இருந்து தான் பிரியுது. அது திரும்பவும் ஒரு முறை அதிரும் போது பிரியறது தான் இன்னைக்கு இருக்கிற மடகாஸ்கர். மடகாஸ்கர்ல இருக்கிற சில குறிப்பிட்ட தாவர வகைகளும் விலங்கினங்களும் இந்தியாவில் இப்ப இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில வாழ்ந்துட்டு இருக்குன்னு பின்னாடி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே இனங்களை நாம ஆஸ்திரேலியாலையும் பார்க்க முடியுது. இப்படி உடஞ்சு நகர்ந்த இந்த நிலம்தான் பின்னாடி ஆசிய தகட்டுல மோதி நிக்குது. இந்த மோதல் மூலமா நடந்த எதிர்வினையில இருந்து இமயமலை உருவாகுது. அதுக்கு முன்னாடி அங்க கடல் தான் இருந்திருக்கு. இன்னைக்கும் ஆய்வாளர்கள் இமயமலையில மீன்கள், கடல் உயிரினங்களோட எச்சங்களை சேகரிச்சு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்கிறது தனி கதை. சரி, இப்ப புரியுதா ஏற்கனவே இருந்த வேட்டை சமூகம் எதுன்னு? சரி, ஆப்பிரிக்காவில இருந்து வடக்கு நோக்கி நகர்ற ஒரு குழு வேட்டை சமூகத்துல இருந்து நாகரிக சமூகத்தை நோக்கிய தேடலுக்கு பயணத்தை ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் இந்திய துணைக்கண்டத்துல தெற்குல இருந்து வேட்டை சமூகமும் நாகரிகத்தை உருவாக்க வடக்கு நோக்கி நகருது. இவங்களை தான் நாகர், ஒளியர் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஆப்பிரிக்காவில இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்த சமூகம் ஈரான் பரப்புல கொஞ்ச காலம் தங்கி பெரிய நாகரிகத்தை உருவாக்குற முயற்சியில இறங்குது. அங்கிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்த இதோட இன்னொரு பிரிவு பல தலைமுறை பயணத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு வருது. ரொம்ப தெளிவா சொல்லணும்னு பார்த்தா, தெற்கு ஈரான்ல இருக்கிற ஜக்ரோஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த இனம் கிளம்புது. இது பல வருஷ பயணத்துக்கு அப்புறமா கிமு 7000ஆம் ஆண்டுல இருந்து 3000ஆவது ஆண்டு வரைக்கும் நடந்திருக்கு. அதே நேரம் இந்தியாவில இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்த இனம் விந்திய மலைக்கு தெற்குல ஒரு குழுவா தங்க, இன்னொரு குழு மலையை தாண்டி வடக்கு பகுதிக்கும் நகருது. இப்ப மேற்குல இருந்து வந்த குழு சிந்து நதிக்கரையில தங்கி நாகரிகத்தை உருவாக்க ஆரம்பிக்க, அவங்களோட தெற்குல இருந்து போன குழுவும் இணையுது. இதுதான் முதல் இடப்பெயர்வு. இந்த இனம்தான் எகிப்து, மெசபடோமியா நாகரிகங்களோட சிந்து சமவெளி நாகரிகத்தையும் உருவாக்குது. இப்படி மேற்குல இருந்து வந்தவங்க தான் திராவிடர் அப்படிங்கிறது ஆர்டி ஸ்ரீனிவாச ஐயங்காரோட வாதம். அதுல தப்பு எதுவும் இருக்கிறதா தோணல. ஆனா இந்த 2வது இடப்பெயர்வு இருக்குல்ல, அதுதான் முக்கியம். கவனமா கேளுங்க. இந்த 2வது இடப்பெயர்வுல முக்கியமான இனம் தான் ஆரியம். ஆரியம் ஐரோப்பால இருந்து ஆசியா வரைக்கும் இருந்த பெரிய நீளமான பரப்புல வாழ்ந்த பல இனக்குழுக்கள், ஆனா ஒரே மொழி குடும்பத்துல இருந்து உருவாகுது. இவங்க கால்நடைகளை மேய்க்கிறவங்க, குறிப்பா குதிரைகளை கையாளக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. இவங்க ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா, ஆசியான்னு பல இடங்கள்ல இருந்திருக்காங்க. அதாவது இவங்க வடக்கு ஈரான், துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், அர்மேனிய பகுதிகளில் இருந்து தான் பல இடங்களுக்கும் பரவுறாங்க. வடமேற்குல நகர்ற ஒரு குழு ஐரோப்பா, மத்திய தரைக்கடல் வரைக்கும் பரவுது. அங்கிருந்து ஐரோப்பாவுக்கும் நகருது. வடக்குல நகர்ற குழு பால்டிக் குடியரசு நாடுகள், தெற்கு ரஷ்யா, மங்கோலியான்னு பரவி இருக்குது. இப்படி பரவன இனக்குழுக்கள் ஒன்றை ஒன்று மேலானதா கருதிக்கிறதும் சண்டையிட்டுக்கிறதும் நடந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா, இவங்கள யாரு வளமான மேய்ச்சல் நிலங்களை வச்சிருக்கிறது அப்படிங்கிற போட்டியால தான். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் அப்ப நிறைய மேய்ச்சல் நிலங்கள் இருந்திருக்கு. தென் ரஷ்யாவில் இருந்த ஒரு வளமான புல்வெளி தான் ஸ்டெப்பி. இது வால்கா நதிக்கரையை ஒட்டி இருந்த பகுதி. அங்க வாழ்ந்தவங்க தான் வேற ஒரு வளமையான இடத்தை தேடி கிளம்புறாங்க. இதே மாதிரி இந்த மொழி குடும்பத்துல இருக்கிற குழுக்கள்ல இருந்து பிரிஞ்சு வர்றவங்களுக்கு வேற இடம் தேடி புறப்படுறாங்க. இவங்க சந்திக்கிற இடத்துல தான் இந்தியாவுக்குள்ள வர்ற புது இனக்குழு உருவாகுது. இதுதான் முதல்ல சிந்து நதிக்கரைக்கு வந்து சேர்ற இனம். இந்த காலகட்டத்தில் தான் வெண்கல பயன்பாடு ஆரம்பிக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சிந்து சமவெளி, எகிப்து, மெசபடோமியா இந்த 3 நாகரிகங்களுமே ஒரே காலகட்டத்தில் தான் அழிவை சந்திக்கவும் ஆரம்பிக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் அழியும் போது வந்த இந்த ஈரானிய யூரேஷிய கலப்பு குழு தான் இந்தோ ஆரிய குழுவா மாறி சிந்து சமவெளி நாகரிக நகரங்கள்ல கலப்பினங்களை உருவாக்கி வாழ ஆரம்பிக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட அழிவுக்கு அப்புறமா தான் இவங்க கிழக்குலையும் தெற்குலையும் பயணிக்கிறாங்க. கிழக்கு நோக்கி நகர்ந்தவங்க கங்கையை அடிப்படையா வச்சு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் வேத காலம் தொடங்குது. இவங்க ஆரியர்களோட முரண்பட்டவங்களை ராட்சசர், அசுரர், தஸ்யூக்கள் அப்படின்னு எல்லாம் அடையாளப்படுத்தினாங்க. வேத காலத்துக்கு அப்புறமா இவங்களை இந்தியாவுல நிலைநிறுத்திக்க பல கோட்பாடுகளை உருவாக்குனாங்க. என்னென்ன கோட்பாடுகள் உருவாச்சு, எப்படிலாம் இந்திய நிலப்பரப்புல அவங்களோட ஆதிக்கம் வளர்ந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்துல கேட்கலாம். சாப்டர் 3 ஆரிய பண்பாட்டு கலாச்சார வளர்ச்சி.
எல்லாரும் ஒரே குரல்ல வருணனை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. வருணன் இந்த பகுதியில எப்பவும் குறை இல்லாம மழையை பெய்ய வைக்கணும். அப்பதான் இங்க வாடுற நமக்கும் நாம வளர்க்கிற கால்நடைகளுக்கும் பசியார உணவு கிடைக்கும். வருணன் நம்ம பலிகளை ஏத்துக்கணும். எல்லாரும் குரல் கொடுங்க. சட்லஜ் மாதிரி அடிக்கடி திசை மாறுற ஆறுகளோட கரைகள்ல இருந்தவங்க தேவை கருதி பல சிறு குழுக்களா வெவ்வேறு திசைகள் வழியா சிந்து கரையை அடைஞ்சு அங்க குடியேறினாங்க அப்படின்னு பல ஆய்வாளர்களும் மானுடவியல் அறிஞர்களும் இவங்களை பத்தி சொல்றாங்க. இப்படி இடம் மாறி பயணிக்கிற முறைக்கு தவளை பாய்ச்சல் அப்படின்னு அறிஞர்கள் பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா ஆரியர்களும் அவங்க கூட கலந்த இனங்களும் ஒன்னா கிழக்கு நோக்கி நகர்ந்தாங்க. அப்படி அவங்க நகரும் போது முதல்ல அவங்க அடைஞ்சது யமுனை நதிக்கரையை. யமுனை தொடங்கி கங்கை வரைக்கும் இருந்த காடுகளை கடந்து பயணிச்ச இந்த கூட்டம் கடைசியா கங்கை கரையை அடைஞ்சாங்க. இதுக்கப்புறம் தான் யமுனையில இருந்து கங்கை வரையிலான இடங்கள்ல இவங்க குடியேற்றங்களை செய்யறாங்க. இந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கூட கலக்குறாங்க. அது மூலமா இந்த இனத்தோட வளர்ச்சிங்கிறது வேகமா வளர ஆரம்பிக்குது. இதுலயும் சிறந்த பகுதியை கண்டடைய கிளம்புனவங்க கிழக்கு பக்கமா நகர்ந்து பின்னாடி வடக்கு திசையில போனாங்க. அவங்க கடைசியா அடைஞ்ச இடம்தான் இமயமலை அடிவாரம். இந்த மாதிரி பல ஆண்டுகள் பயணம் பண்ணி கண்டுபிடிச்ச இடங்கள்ல அவங்க நிரந்தரமா குடியேறி வாழ வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கை சமூக அமைப்புகளை உருவாக்குனாங்க. இவங்கள பெரியவங்களா இருந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதுவரைக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட வழிபாட்டு முறைகளை கோர்த்து வேதங்களா உருவாக்குறாங்க. இந்த வேதங்கள் அவங்களோட இனங்களை கட்டுக்கோப்போடவும் கடவுள் பத்தின பயத்தோட வாழவும் கற்றுக் கொடுக்கும்னு அவங்க நம்பினாங்க. சிந்து சமவெளியில வாழ்ந்தவங்களும் யமுனை முதல் கங்கை வரை இருந்த பகுதிகளில் ஏற்கனவே வாழ்ந்து இப்ப ஆரியர்களோட கலந்தவங்களும் முன்னாடி இறந்தவங்களை எரிக்கிற பழக்கத்தை பின்பற்றினது கிடையாது. ஆரியர்கள் தான் இறந்தவங்களை எரிக்கிற பழக்கத்தை பின்பற்றி வந்தவங்க. இந்த குடியேற்ற காலத்துக்கு பின்னாடி வந்த காலம்தான் வேத காலம். முதல்ல ரிக் வேதமும் பின்னாடி யஜூர், சாம, அதர்வண வேதங்களும் பிறந்தது. இதெல்லாம் ஆரியர்கள் பேசின மொழியிலேயே எழுதப்பட்டது. பொதுவாகவே ஆரியர்கள் நிறத்தை அடிப்படையாக வச்சு மற்றவங்களை விட்டு விலகி நின்று பழக்கப்பட்டது. இவங்க பேசுகிற மொழி தான் உயர்ந்ததுன்னு அதுவே தேவ மொழின்னும் இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மொழி தெரியாதவங்களையும் இவங்கள மாதிரி தோற்றம் இல்லாதவங்களையும் அவங்க அசுரர்கள், தாயத்துக்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆரிய வேதங்களை உருவாக்குனவங்க தெற்குல விந்திய மலை வரைக்கும் பரவி இருந்தாங்க. சிந்துல இருந்து விந்தியம் வரைக்கும், அதே மாதிரி கங்கையில இருந்து விந்தியம் வரைக்கும் ஏற்கனவே இருந்த மக்கள் இவங்களோட வழிபாட்டு முறைகளை ஏத்துக்கிட்டு அதுக்கு இணங்கி நடக்கவும் ஆரம்பிச்சாங்க. நெருப்ப புனிதமான விஷயமாவும் நெருப்புல போடப்படுற எந்த பலி பொருளும் சுத்தம் அடைஞ்சு கடவுள்கிட்ட போகும்னு இவங்க வகுத்த கோட்பாடு பிரதானமா இருந்தது. இத விந்திய மலையோட அடிவாரத்துல அவங்களால தயுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட மக்கள் எதிர்த்தாங்க. விந்திய மலைக்கு தெற்கு பக்கத்துல வாழ்ந்தவங்களும் அதை ஏத்துக்கல. இந்த காலகட்டத்துல தான் தெய்வ வழிபாட்டு முறையும் நெருப்ப வழிபடக்கூடிய முறையும் உருவாகும். இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் பிரயாகையில, அதாவது இன்னைக்கு இருக்கிற அலகாபாத் பகுதியில இருந்து தான் உருவாகி பரவுச்சு அப்படின்னும் ஆர்டி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவரோட புத்தகத்துல விளக்கமா விவரிச்சும் இருக்காரு. பார்கவாஸ், அகத்தியர் மாதிரியான ஆரிய பெரியவர்கள் தான் ஆரிய சமய கலாச்சார வழிபாட்டு முறைகளையும் அதோட பண்பாடுகளையும் விந்திய மலையை கடந்து தெற்கு பகுதிக்கு கொண்டு வந்து பரவ வச்சாங்கன்னு ஸ்ரீனிவாச ஐயங்கார் தெளிவுபடுத்துறாரு. விந்திய மலைக்கு வடக்குல இருந்த இடங்களுக்கு ஆரியர்கள் ஆரியவர்தம்னு பேர் வச்சாங்க. அவங்களோட கொள்கைகளை ஏத்துக்காதவங்களை தண்டகாருண்ய காடுகளுக்கு துரத்தியும் விட்டாங்க. தண்டகாருண்ய பகுதிகள் தான் தஸ்யூக்கள் வாழ்ந்த பகுதி. இவங்க ஆரிய ரிஷிகளோட போக்க கடுமையா எதிர்க்கவும் செய்யறாங்க. கேரள பகுதிகளுக்குள்ள ரொம்ப சீக்கிரமா ஆரிய குடியேற்றங்கள் நடந்ததுன்னு தெரியுது. கோதாவரி பள்ளத்தாக்குல இருந்த ஜனாஸ்தானா அப்படிங்கிற நாட்டை ஆண்ட அரச மரபு இந்த ஆரிய குடியேற்றத்தையும் அவங்களோட சடங்குகளையும் கடுமையா எதிர்த்திருக்கு. கிமு 1500க்கு அப்புறமா ஆரியர்களோட 4 ஆசிரம கொள்கை உருவாகி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்குது. அதாவது பிரம்மச்சாரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச நிலை அப்படிங்கிறது தான் அவங்க வேதங்கள் படி உயர்ந்த நிலை உருவாக்கும் கலைகளா மாறுது. இதுல பிராமணர்களுக்கு மட்டும்தான் பிறப்பு இறப்பு இல்லாத ஸ்வர்க்கம் இருக்குங்கிற கொள்கையும் பரவ ஆரம்பிச்சது. உபநயனம் அப்படிங்கிற சடங்கும் முதல் 3 வர்ணத்தாருக்கும் மட்டும்தான் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது.
பிராமணர்களே புரோகிதராகவும் அரசர்களுக்கு மந்திரிமார்களாகவும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்க தான் பின்னாடி அரசனை அடக்கி ஆதிக்கம் செஞ்சவங்கன்னு சொன்னா அதுதான் உண்மையும் கூட. சரி, இனி ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமாவும் இந்தியாவில் இருந்த உருவான உணவு பழக்கங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த பகுதியை விளக்கமாக தெரிஞ்சுக்க எனக்கு மகரிஷி தயானந்தா பல்கலைக்கழக ஆய்வு மாணவர் ஒருத்தரோட கட்டுரை பெருசாக உதவி பண்ணிச்சு. இந்த கட்டுரையில் அவர் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை கொடுக்குறாரு. அதாவது ஆரிய வருகைக்கு முன்னாடி இந்தியாவில் குறிப்பாக ஹரப்பா, முகஞ்சதாரோ பகுதிகளில் இருந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் வேளாண்மை செய்யறதுல சிறப்பான நிலையில இருந்ததாகவும், கங்கை சமவெளி பகுதியில ஒரிசா போன்ற இடங்கள்ல காட்டு அரிசியை அவங்க அறுவடை செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. கோதுமை, பார்லி தவிர பட்டாணி, எள் பயிர் வகைகளையும் பயிர் செஞ்சிருக்காங்க. சில இடங்கள்ல குறிப்பா குஜராத்ல அவங்க திணை பயிர் செஞ்சதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதா விவேக் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி மாணவர் சொல்றாரு. சிந்து சமவெளியில வாழ்ந்த மக்கள் அரிசியை சாப்பிட்டாங்களான்னு சொல்றதுக்கு ஆதாரங்களை பெற முடியலன்னு சொல்றவர் அவங்களோட கால்நடைகளுக்கு காட்டு அரிசியை உணவா கொடுத்தாங்கன்னு சொல்றார். ஹரப்பானுக்கு பிந்தைய கட்டம் வரைக்கும் அரிசி ஒரு முக்கியமான பயிரா மாறலன்னு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் சிந்து சமவெளியில வாழ்ந்த மக்களோட அன்றாட உணவுல பழங்கள் கண்டிப்பா இருந்திருக்குன்னு தெரியுது. அதாவது அவங்களோட உணவுல முலாம்பழம், மாதுளை, தேங்காய், வாழைப்பழம்லாம் இருந்திருக்குன்னு ஆய்வுகளோட முடிவுகளை விவேக் சுட்டி காட்டுறாரு. இவங்க பேரிச்சம்பழம், திராட்சை, முலாம்பழம் மாதிரியான தாவரங்களை பயிர் செஞ்சும் இருக்காங்க. உண்மையா சிந்து சமவெளி மக்கள் சைவ உணவை சாப்பிட்டவங்களே கிடையாது. அசைவ உணவு தான் இவங்களுக்கு பிரதானமா இருந்திருக்கு. இவங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல இறைச்சி முக்கிய அங்கமா இருந்திருக்கிறத அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச எலும்புகளும் உலர் இறைச்சி வைக்கப்பட்டிருந்த பாண்டங்கள்ல இருந்து கிடைச்ச சாம்பிள்ஸும் உறுதிப்படுத்துதுன்னு விவேக் சொல்றாரு. கோழி, ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, புதிய மீன்கள், கடற்கரையில இருந்து வந்த உலர்ந்த மீன்கள், எருமைகள், செம்மறி ஆடுகள், மான், காட்டுப்பன்றி இதெல்லாம் உணவு பட்டியலில் இருந்திருக்கிறத பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் அசைவ உணவை சாப்பிட்டவர்கள்னு புரிஞ்சுக்க முடியுது. சிந்து சமவெளியில வாழ்ந்த மக்கள் பசுக்களை பாலுக்காகவும் அதிலிருந்து கிடைக்கிற நெய்க்காகவும் வளர்த்திருக்காங்க. எள், கடுகு மாதிரியான தாவரங்கள்ல இருந்து எடுத்த எண்ணெய்களை சமையலுக்கு பயன்படுத்தியும் இருக்காங்க. இதுவே கொஞ்சம் தெற்குல நகர்ந்து வந்தோம்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற போபால்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற விந்திய மலை குகைகளில் இன்னைக்கும் இருக்கிற பழைய ஓவியங்களில் இறைச்சியை சாப்பிட்ற முறை இருந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய பார்க்க முடியும். வேளாண்மை நடந்திருக்கு, பயிர்களை உற்பத்தி பண்ணியும் இருக்காங்க, அதை சேமிப்பு கிடங்குகள் கட்டி சேகரிச்சும் இருக்காங்க. ஆனால் அதே நேரம் குறைவா தானியங்களையும் அதிகமாக மாமிசத்தையும், அதுவும் வகை வகையான மாமிசத்தையும் கிமு 5000 2000 வரைக்கும் இந்தியாவில் குறிப்பாக வடக்கு பக்கத்தில் வாழ்ந்த மக்கள் உபயோகிச்சும் இருக்காங்க. ஆரியர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பக்கம் இருந்து இந்தியாவுக்குள்ள வந்தப்பவும் சரி, அதுக்கப்புறமா சிந்துல இருந்து அவங்க கங்கைக்கு போய் செட்டில் ஆனப்பவும் சரி, இங்க வாழ்ந்த மக்கள் அசைவ உணவை சாப்பிட்றவங்களா தான் இருந்திருக்காங்க. வேத காலத்துல ஆரியர்கள் குடியேற்றங்களை நடத்தி தங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை கட்டமைச்சப்போதான் அவங்க மற்றவங்க கிட்ட இருந்து அவங்கள வேறுபடுத்தி காட்டிக்கவும், அவங்கள உயர்ந்தவங்களா வெளிக்காட்டிக்கவும் மாமிசம் தவிர்த்த உணவுகளை தங்களோட அன்றாட பழக்கங்களில் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அது முழுமையாக பின்பற்றப்படலை. இது பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தான் முழுமையடைஞ்சதுன்னு சொல்லலாம். ஆரியர்கள் பசுக்களை அடையாளப்படுத்த உரிய காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இங்கே அவசியமாகுது. அதாவது ஆரிய முனிவர்கள் அவங்க நடத்தின வேள்விக்கு தீ வளர்க்க நெய்யை பயன்படுத்தினாங்க. இந்த நெய் பசுவோட பாலில் இருந்து தயாரிக்கப்படுது. இதை பக்குவமாக சுத்தமானதாக செய்ய முடியுங்கிறதும், நெருப்பு புனிதமானதுங்கிறதால நெய்ங்கிற தீ வளர்க்கிற மூலப்பொருளும் சுத்தமானதாக அமையிறப்ப வேள்வி தடையில்லாமல் நடக்கணும் அவங்க கருதுனாங்க. அவங்களோட வேள்விக்கு துணை நிற்கிற பசுவை அவங்க அதனால தான் கொண்டாடவும் ஆரம்பித்தாங்க. பின்னாடி அது வெவ்வேறு கோணங்களை எடுத்ததை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது இந்த கட்டுரைக்கு அவசியமும் இல்லாததுன்னு நான் கருதுறேன். அப்படின்னா ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க மேய்ச்சல் சமூகத்தில் இருந்தவங்க. அவங்க சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறமா நில உடைமை சமூக மக்களாக கங்கை கரையில் வாழ ஆரம்பித்து அவங்களுக்குன்னு கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய நிலப்பரப்பில் விரிவடைகிறாங்கன்னு சொல்கிறீங்களா ப்ரொஃபஸர்? ஆமாம் ஆனந்த், சிந்து சமவெளியிலையும் சரி, அதுக்கு அப்புறமா கிழக்கு பகுதியில் நடந்த அகழ்வாய்வுகள்லையும் சரி,
நிறைய குதிரைகளோட எலும்புகள் கிடைச்சிது. அதை கார்பன் டேட்டிங் பண்ணப்ப கிடைச்ச தரவுகள் அதெல்லாம் கிமு 2000வது வருஷத்துக்கு பின்னாடி கிடைச்சதுன்னு நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி சிந்து சமவெளியில் கிடைச்ச சில உடைஞ்ச மண்பாண்டங்கள், சாம்பல் நிறத்தில் கோடுகளோட சில மண்பாண்டங்கள் இருந்தது. அது காலத்தில் மாறுபடுறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சிந்து பகுதியில் இருந்த பல மண்பாண்ட பொருள்களும் கட்டிடம் கட்ட பயன்படுத்தின பொருட்களும் செம்மண்ணில் செஞ்சு சுட்டதாக இருந்தது. ஆனால் இந்த சாம்பல் நிற மட்பாண்ட பொருட்கள் மட்டும் வேறு வகையை சேர்ந்ததாக இருந்தது. இந்த பொருள்கள் வேற பகுதியை சேர்ந்ததுங்கிறது இதனால் உறுதியாகுது. இது ஈரானிய பகுதிகளில் பயன்படுத்தப்படக்கூடியது அப்படிங்கிறத தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொஃபஸர், இவங்க படையெடுத்து வந்துதானே இந்தியாவில் சிந்து கரையில் வாழ்ந்த மக்களை ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட குழப்பம் தர இன்னொரு விஷயம், இவங்க தான் ஐரோப்பா, ஈரான், மத்திய தரைக்கடல் பகுதி வரைக்கும் போனாங்கன்னு இல்லை இன்னொரு தரப்பும் சொல்லுது. ஆனந்த், நல்லா கேட்டுக்க. வட இந்தியாவில் இருந்து யாருமே படையெடுத்து வெளிநாடுகளுக்கு போகலை. அப்படி ஒரு வரலாறும் இதுவரைக்கும் எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. தென் திசையில் இருந்த சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தான் படையெடுத்து வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. அதுவும் கிபி 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் தான் ராஜராஜ சோழன், அவரோட மகன் ராஜேந்திர சோழன் மாதிரியான வலிமையான அரசர்கள் கிழக்கு பகுதியில் இருக்கிற சாவகம், கடாரம் மாதிரியான நாடுகள் வரைக்கும் பயணம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் வட இந்தியாவில் அப்படி ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படவே இல்லையே. அதோட ஆரியர்கள் பின்னாடி ஏற்றின ராமாயணத்தில் கூட ராமர் தெற்கு நோக்கி வந்து தான் இலங்கைக்கு போய் வெற்றி அடைஞ்சாருன்னு இருக்கு. அவங்களோட ரிக் வேதத்தில் பெரிய படையெடுப்பு மூலமாக சிந்துக்குள்ள நுழைஞ்சதா எந்த தரவுமே கொடுக்கப்படலை. சிந்து நதி பற்றி சில இடங்களில் சொல்கிற அவங்க அந்த வேதத்திலையும் உபநிடதங்கள்லையும் சொல்கிற முக்கிய நதியாக சரஸ்வதியை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சரஸ்வதி நதி இப்போ இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சிந்து சமவெளி நாகரிகம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த நதி காணாமல் போயிட்டதா ஒரு மர்ம செய்தியும் இருக்குது. இதுதான் உங்களோட விளக்கம் இல்லையா ப்ரொஃபஸர்? ஆமாம் ஆனந்த், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னா ஆரிய படையெடுப்பு பற்றி சொல்லப்படுற விஷயங்கள். சாப்டர் 4, வேத நாகரிகம் அல்லது ரிக்வேத நாகரிகம். இந்தியாவில் ஆரிய வருகை நடந்த காலகட்டம் பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி கேட்டோம். ஆனால் அவங்க நிலையான இடத்தை கங்கை சமவெளியில் அமைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வேத காலம் அல்லது வேத நாகரிக காலம் அல்லது ரிக்வேத காலம் ஆரம்பிக்குது. ஆரியர்களோட முதல் வேத நூல் ரிக். ரிக்வேதத்தில் நதிகளை பற்றின குறிப்புகள் நிறைய இருக்கு. அதில் சிந்து நதியை பற்றி 176 இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுலேயும் சிந்துவோட துணை ஆறுகளை பெண்பால் பெயர்களில் குறிப்பிடுறவங்க சிந்துவை ஒரு ஆண் நதியாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான ஹைலைட். சிந்து நதியை மாதிரியே ரிக்வேதத்தில் சொல்லப்படுற மற்றொரு நதி சரஸ்வதி. சரஸ்வதி ஆறு ரிக்வேதத்தில் நதி வணக்கம் அப்படிங்கிற பகுதியில் இந்த நதி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தில் சொல்லப்படுற இந்த சரஸ்வதி நதியோட உண்மைத்தன்மையில் நிறைய குழப்பங்கள் இன்னமும் இருக்கு. மேக்ஸ் முல்லர் மாதிரியான ஜெர்மன் ஆய்வாளர்கள் இந்த நதியை காகர் ஹக்ரா நதின்னு சொல்றாங்க. வேறு சிலர் இது ஆப்கானிஸ்தான்ல இருந்த ஹேல்மந்த் நதின்னு குறிப்பிடுறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற திரிவேணி சங்கமத்துல இந்த நதி கங்கை, யமுனை நதியோட கண்ணுக்கு புலனாகாம கலக்கிற மற்றொரு நதின்னு நம்பப்படுது. ஆனா இந்த 3 விதமான கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா 3 வெவ்வேறு இடங்கள் வருது. 3 திசைகள்ல இருக்கு. 2வது இந்த நதி திடீர்னு மறைஞ்சிட்டதாகவும் சொல்றது இன்னும் குழப்பத்தை அதிகரிக்கவே செய்யுது. அதாவது ரிக்வேத காலம் உருவாகிறதுக்கு முன்னாடியே, இன்னும் சரியா சொல்லணும்னா ரிக்வேதம் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த சரஸ்வதி நதி வறண்டு காணாம போயிடுச்சுங்கிறது இன்னொரு விதமான சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. இது பத்தி ஆராய்ச்சிகள் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் முடிவை அடையிறப்போதான் ஆரியர் வருகை நடக்குது அப்படிங்கிற கருத்து வலுத்ததும் வேறொரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. அதாவது சரஸ்வதி நதிக்கால நாகரிகத்தை தான் ஆரியர்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்தை முன்வைக்க, அதுவும் பல யூகங்களா விரிவாக ஆரம்பிச்சது. சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி கலாச்சாரம், சரஸ்வதி நாகரிகம், சிந்து சரஸ்வதி நாகரிகம் அல்லது சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு எல்லாம் நிறுவக்கூடிய முயற்சிகள் நடக்க ஆரம்பிச்சது. சரி, நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆரம்ப கால வேத நாகரிக காலத்துல ரிக்வேத ஆரியர்கள் வழிபட்ட தெய்வங்களா பிருத்வி, அக்னி, வாயு, வருணன், சூரியன், இந்திரன் இருந்ததா வேதத்துல சொல்லப்படுது. இந்த கடவுள்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக அவங்க நிறைய பிரார்த்தனை முறைகளை வடிவமைச்சு இருக்காங்க.
குறிப்பா இந்த தெய்வங்களை சந்தோஷப்படுத்துற யாகங்கள் வழியா நெய், விலங்குகளை நெருப்புல பலி கொடுக்கிற வழக்கம் இருந்திருக்கு. வேத நாகரிகம் அல்லது ரிக் வேத காலத்துல அமைக்கப்பட்ட சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, நாடோடி வாழ்க்கை முறை மாறி கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்கு எடுக்குது. சமூகத்தை பிராமணர், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு 4 பெரிய குழுக்களா பிரிச்சிருக்காங்க. மக்களோட முக்கிய தொழிலா விவசாயம் இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் உருவாகி இருக்கு. குறிப்பா நடனம், பாடல், குதிரை பேரம், சூதாட்டம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா நடந்தும் இருக்கு. இதுல இருந்து அவங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் இருந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. விவசாயத்துல கோதுமை, பார்லி உற்பத்தி அதிகமா செய்யப்பட்டிருக்கு. இது தவிர இவங்க பால் பொருள்களை அதிகமா உணவுகள்ல சேர்த்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல வர்த்தகம் ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சு இருந்திருக்கு. நாணயங்கள் புழக்கத்துல இல்ல. அதுக்கு பதிலா பண்டமாற்று முறையை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பிராமணர்களோட முக்கிய தொழில் வேதம் சொல்லி கொடுக்கறது. கோவில்கள்ல புரோகிதம் பண்ற வேலை இதெல்லாம் இவங்களோடதா இருந்திருக்கு. பிராமணர்களுக்கு சமூகத்துல மிக உயர்ந்த வேலைகள் தரப்பட்டது. அதோட அவங்கள ரொம்ப உயர்வா மதிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. சத்திரியர்கள் நாட்டை பாதுகாக்கிற வேலையை பார்த்தாங்க. வைசியர்கள் வியாபாரம் செஞ்சாங்க. சூத்திரர்கள் பலவிதமான கீழான வேலைகளை செஞ்சாங்க. இப்படித்தான் சமூகத்தை அமைக்கணுங்கிற கோட்பாடுகளை அவங்க ஏற்படுத்தினதுனால இதுதான் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் அதுக்கப்புறமா அவங்கள பின்பற்றி நடந்தவங்க கிட்டையும் வலுவா திணிக்கப்படுது. இவங்க கோட்பாடுகளை பின்பற்றி நடக்கிறவங்களை தவிர மற்றவங்களை இவங்க ஏத்துக்கல. அவங்க சமூகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இயற்கைய, கடவுளை சந்தோஷப்படுத்த பூசாரிகளால யாகங்கள் நடத்தப்பட்டிருக்கு. ரிக்வேத காலத்துல பெண்களுக்கு சமூகத்துல ரொம்ப மரியாதை தரப்பட்டிருக்கு. பெண்கள் இல்லாம எந்த மத செயல்பாடுகளும் நிறைவடையாதுன்னு இவங்க கருதி வாழ்ந்திருக்காங்க. பெண்கள் கல்வி கற்கிறதுக்கும் வெளியில போறதுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்துல ஆரியர்கள் ரொம்ப தீவிரமா தெய்வ வழிபாடுகளை செஞ்சிருக்காங்கன்னு பலவிதமான தரவுகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. இந்திரன் தான் இவங்களோட முதன்மை கடவுளா இருந்திருக்காரு. இந்திரனுக்காக அவங்க 250 பாடல்கள் ரிக் வேதத்துல உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா அக்னிக்கு அவங்க அதீத முக்கியத்துவம் தந்திருக்காங்க. அக்னிக்காக 200 பாடல் எழுதப்பட்டது. அக்னிக்கு பலி செலுத்த புகை வடிவத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ரிக் வேத கால சமூக மக்கள் இறந்ததுக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குன்னு போதிச்சாங்க. அதை நம்பவும் செஞ்சாங்க. அதனால அவங்க உணவுகளையும் தானியங்களையும் நெருப்புல பலியா கொடுத்தாங்க. அதாவது யாகத்தீயில போட்டு கடவுளுக்கு அர்ப்பணிச்சாங்க. இறந்ததுக்கு அப்புறமா அவங்க மரணத்தோட ராஜாவான யமனியோட இடத்துக்கு போவோம்னு நம்பினாங்க. ஆரியர்களுக்கு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை இருந்திருக்கு. அவங்கள முதல் 3 வர்ண பிரிவுகள்ல இருந்தவங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாங்க. வேளாண்மை முக்கிய தொழிலா இருந்தாலும் சமூகத்தை மேம்படுத்த பிற தொழில்களும் நடந்திருக்குன்னு தெரியுது. ரிக்வேதத்திலையும் சரி, அதுக்கப்புறமா உருவான வேத நூல்கள்லையும் சரி, மேய்ச்சல், கால்நடை வளர்ப்பு பத்தி விரிவா சொல்லப்பட்டிருக்கு. பசுவை இவங்க புனித விலங்கா கருதுனாங்கன்னு முன்னாடியே சொன்ன இல்லையா? இப்ப இந்த பசுவுக்கு கயான்னு ஒரு பேர் கொடுத்து அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பசுக்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காங்க. பசுவை வெட்டுறதுக்கு அனுமதி இல்லை. பசுங்கிறது செல்வம், செழிப்பு இதோட அடையாளமா பார்க்கப்பட்டிருக்கு. ஒருத்தர்கிட்ட இருக்கிற அல்லது அவருக்கு சொந்தமா இருக்கிற பசுவோட எண்ணிக்கை அடிப்படையில மக்களோட செல்வமும் அந்தஸ்தும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. வேதங்கள் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டது. வேதங்களை ஸ்ருதின்னு சொன்னாங்க. ஸ்மிருதி அப்படிங்கிற மற்ற மத நூல்கள்ல இருந்து வேதங்கள் வித்தியாசப்படுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வேதங்களை மேலும் 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா, சம்ஹிதைகள் அதாவது மந்திரங்கள், பாடல்களின் தொகுப்புன்னு அர்த்தம். ஆரண்யகங்கள் அப்படிங்கிறது சடங்குகள், தியாகங்கள் பத்தி சொல்லக்கூடிய உரைகள். பிராமணங்கள் அதாவது சடங்குகள், சடங்குகள் செய்யறதுக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் பத்தி இது விளக்கம் தருது. கடைசியா உபநிடதங்கள். ஆரியர்கள் வகுத்த வர்ணாசிரமத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அதாவது வர்ணாசிரம கொள்கையில முதல் 3 பிரிவுகள்ல இருந்தவங்களுமே ஆரியர்கள். கடைசியா வர்ற சூத்திரர்கள் வேற இனத்தை சேர்ந்தவங்க. இது பிற்கால ரிக்வேத காலத்துல இன்னும் மாறுது. ஆரியர்கள் இப்ப கங்கை கரையோட மேல் பகுதிக்கு நகர ஆரம்பிச்சாங்க. அதாவது இமயமலை அடிவார பகுதிக்கு போறாங்க. அங்கதான் மற்ற வேதங்களும் ரிக்வேதத்தோட ஒன்று சேருது. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச நூல்கள் உருவாகுது.
பல ராஜ்யங்கள் உருவாகி ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்குது. சாதி அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாகுது. பெண்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக ஒடுக்கப்பட்டாங்க. பிற்காலத்தில் இருந்த முக்கியத்துவம் எல்லாம் போய் அவங்கள வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிற பழக்கம் ஏற்படுது. வரதட்சணை, தீட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி பெண்களை அடிமையாக்கி வைக்கிறதுக்கு வெறும் தேவைக்கும் வேலைக்கும் மட்டும்தான் பொண்ணுனும் வேத கலாச்சாரம் விதி வகுக்குது. பல அரசுகள் அங்கங்க உருவாகுது. எல்லா அரசருக்கும் ஒரு மந்திரியும் மகா மந்திரியும் ஆலோசனை சொல்ல இருந்தாங்க. அமைச்சர்களா இருந்தவங்க கொடுக்கிற ஆலோசனைப்படி அரசர் நடந்தார். பிராமணர்கள் தான் அமைச்சர்கள் பதவியில இருந்தாங்க. பாலி, சுல்கா, பாகா அப்படிங்கிற பெயர்ல வரி வசூல் செய்யப்பட்டது. புத்திசாலித்தனமான புரோகித வகுப்பை சேர்ந்தவங்க உயர்வான இடத்துல இருந்தாங்க. தங்களுக்கு மட்டுமே தெய்வீகம் இருக்கிறதா அவங்க மற்றவங்களை நம்பவும் வச்சாங்க. சூத்திரர்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அவங்க கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படலை. ஊர் கிணத்துல தண்ணி எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. தெருவுல நடக்க அனுமதி இல்லை. இப்படி வேறுபாடு தலைவிரிச்சு ஆடுச்சு. வேத காலத்துல கல்வி உயர் சாதி அமைப்பினருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. வேதங்கள், உபநிடதங்கள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க குருகுலத்துக்கு மேல படிக்க அனுப்பப்பட்டாங்க. அரசனோட பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஆயுத பயிற்சியும் வேதங்களை கற்கவும் அவங்க குருகுலத்துக்கு தான் போகணுங்கிற விதி இருந்தது. படிப்பை முடிச்சதும் மாணவர்கள் ஆசிரியருக்கு குரு தட்சணை கொடுக்கணும். வேத காலத்துல அரசர்கள் ஆசிரியர்களை ரொம்ப மதிப்பா பார்த்தாங்க. இங்கேயுமே பிராமணர்கள் உயர் வேதியர்கள் அப்படிங்கிற முனிவர் நிலையில இருந்தவங்க தான் கல்வி கற்றுக் கொடுக்கிற இடத்துல இருந்தாங்க. பெண்களுக்கு சுத்தமாவே கல்வி அறிவு கொடுக்கப்படாத நிலை. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே திருமணம் நடத்தி வச்சாங்க. கணவன் இறந்துட்டா அவங்களுக்கு மறுமணம் செஞ்சிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. பெண்களை குழந்தை பெற்று கொடுக்கிற இயந்திரமாகவும் படுக்கையை அலங்கரிக்கிற போக பொருளாகவும் பார்க்குற வழக்கம் இருந்தது. அவங்களுக்கு பல உரிமைகள் பிற்கால வேத கால நாகரிகத்தில் மறுக்கப்பட்டு அடிமைப்படுத்தும் முறை பின்பற்றப்பட்டது. ஆனந்த், அங்க கவனிச்சியா? ஆமா ப்ரொஃபசர், கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் குப்பைகளை சேகரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன? ஆனந்த், பிற்கால வேதகால நாகரிகம் உருவாக்கின வேறுபாடுகள் தான் இதெல்லாம். ஆர்ப்பாட்டம் இல்லாம சிறந்த கருத்துக்களோட ஆரம்பிச்ச வேதகால நாகரிகம் பின்னாடி ஆதிக்க மனப்போக்குல ஆணவம், தன்னலம் சார்ந்து உருவானதோட விளைவு தான் பிற்கால வேதகாலமா மாறுது. இது சமுதாயத்துல பல ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி மனுஷனை கீழ்த்தரமா நடத்துற நிலைமைய உருவாக்கி வச்சுது. இது இன்னைக்கும் தொடருது. நீ கேட்டல்ல, ஆரிய படையெடுப்பு பத்தி சொல்லுங்க சார், அதை பத்தி சொல்லவே இல்லைன்னு. பதில் இதுதான். புரியல ப்ரொஃபசர். ஆனந்த், ஆரியர்கள் பெரிய ஆயுதங்களையும் பெரிய ஆள் பலத்தையும் கொண்டுட்டு வந்தும் இந்தியாவை ஆக்கிரமிப்பு செஞ்சு இங்க அதிகாரத்தை அடையல. அவங்க செஞ்ச போரும் ஏற்படுத்தின சேதமும் என்ன தெரியுமா? வேதங்கள் மூலமா அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை, மூட நம்பிக்கை இல்லாம வாழ்ந்த உயர்வான எண்ணங்களை முழுமையா மாத்தினது தான். அது ஏற்படுத்தின தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அவங்க வீரத்தால போர் செஞ்சாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. பிற்கால வேதங்களால போர் செஞ்சாங்க. இந்து குஷ் மலை பகுதியில இருந்து கங்கை வரைக்கும், அதே மாதிரி இமயமலையில இருந்து விந்திய மலை வரைக்கும் இந்த போர் வேகமா நடந்தது. வெற்றி ரொம்ப எளிமையா அவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சது. ஆனா விந்திய மலைக்கு அந்த பக்கம் அவங்க நினைச்ச மாதிரி வெற்றி கிடைச்சிடல. அதுக்காக அவங்க அசந்திடவும் இல்லை. படையெடுப்பு தொடர்ந்து நடந்தது. சாப்டர் 5, ஆரிய திராவிட கொள்கை மோதல்கள். ப்ரொஃபசர், அப்படின்னா சிந்து கங்கை பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தேர்களோட சக்கரம், குதிரைகளை அதுல பூட்டினதுக்கு உண்டான தடயங்கள் எல்லாம் போர் நடக்கலன்னு சொல்றதுக்கு முரணா இல்லையா? ஆனந்த், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட மனசோட இருக்காத. பாரு எப்படி பிரேக் போட்டேன்னு. இப்படி பிரேக் போட்டா எப்படி? அவசரப்படாத ஆனந்த். விஷயங்களை நாம ஒரே கண்ணோட்டத்துல பார்க்காம வேற கண்ணோட்டத்தோடவும் பார்க்கணும். என்ன சொல்ல வரீங்க ப்ரொஃபசர்? வேற கண்ணோட்டம்னா? பாரசீக பேரரசு பெரிய அளவுல விரிவடைஞ்ச காலகட்டத்துல மகா செர்கஸ் அப்படிங்கிற மன்னர் இருந்தார். அவரோட பேரரசு எத்தியோப்பியாவில இருந்து இந்தியாவோட வடக்கு மாகாணங்கள் வரைக்கும் விரிவடைஞ்சிருந்ததுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்படி இந்தியாவை ஆக்கிரமிக்க வந்த பாரசீக அகமானிய அரசோட வீரர்கள் பெரிய தேர்களை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க தான் பெரும் கூட்டமா பெரிய படையோட வந்தவங்கன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க.
இவங்களும் சிந்து நதியை தாண்டி போகல. இவங்க தான் சிந்து நதிக்கரையை கைப்பற்றி அங்க இருந்து ஏராளமான செல்வங்களை அவங்க நாட்டுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. இவங்களோட படையெடுப்பு நடந்தப்ப மிஞ்சிய தேர்களோட சக்கரங்களா இதெல்லாம் இருந்திருக்கலாம். அதே நேரத்துல சிந்து நதிக்கரையில வாழ்ந்தவங்க வியாபாரம் செய்யறதுக்காக புதி வண்டிகளை பயன்படுத்தியும் இருக்காங்க. அதோட சக்கரங்களா கூட இதெல்லாம் இருக்கலாம். சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறது உண்மை. ஆனா அதெல்லாம் பெரிய எண்ணிக்கையில கிடைக்கல இல்லையா? ஒரு போர் நடக்குதுன்னா பெரிய அளவுல தேர்களும் அதோட சிதைந்த பாகங்களும் கிடைச்சிருக்கும். அங்க வெகு சிலதுதான் கிடைக்குது. அதோட வலிமையான தேர்ப்பட வச்சிருக்கிற அளவுக்கு ஆரியர்கள் அன்னைக்கு இருந்திருக்கல. கரடு முரடான மலைகள் மேல தேர்கள் ஏறி வந்திருக்கவே முடியாது. கைபர் போலன் கணவாய் மேல ஏறுறதுக்கு அன்னைக்கு என்ன காங்கிரீட் ரோடா இருந்திருக்கும்? இல்ல அப்படி ஒரு ரோடு போட்டுதான் ஆரியர்கள் தேர்ப்படையோட வந்தாங்களா? ஆரியர்களோட மேன்மையை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள்ல இதுவும் ஒண்ணு. அவ்வளவுதான் ஆனந்த். அப்படின்னா இங்க நடந்தது வெறும் கலாச்சார, பண்பாட்டு, மொழி சார்ந்த போர்கள் அல்லது ஆதிக்க போக்குதான்னு சொல்றீங்களா ப்ரொஃபசர்? ஆனந்த், ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நான் உனக்கு சொன்ன எல்லாமே ஆய்வாளர்களோட கருத்துக்கள், கண்டுபிடிப்புகளை உள்ளடக்கின விளக்கங்கள் அடிப்படையில நான் உணர்ந்துகிட்ட தகவல்கள் தான். நான் உனக்கு தகவல் தர்றேன். அந்த தகவல்களை உன்னோட சிந்திக்கிற ஆற்றலோட பொருத்தி தீர்வு எடுக்கிறது உன்னோட விருப்பம், ஆர்வம் சார்ந்தது. இதுதான் முடிவுன்னு சொல்ல நாம கடவுளும் இல்லை. அதே நேரம் நம்மளை எல்லாம் ஆட்சி செய்யற அரசாங்கங்களும் இல்லை. ஆய்வாளர்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லத்தான் செய்வாங்க. அதை சீர்தூக்கி பார்த்து ஏத்துக்கிறது மக்களோட உரிமை. நாம நவீன அறிவியல் வரையறைகளை உள்ளடக்கி பயணிக்கிறோம். உண்மையை கண்டுபிடிக்கிற பயணம் இன்னும் முடிவடையலை. அப்படிங்கிறப்ப இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது இல்லையா? சரிதான் ப்ரொஃபசர். அதுக்கப்புறமா என்ன நடந்தது? வட இந்தியா பூராவும் மௌரிய அரசர்கள் ஆட்சி செலுத்திட்டு வந்தாலும் தமிழர் இனம் மட்டும் அந்த சக்கரவர்த்திகளோட ஆதிக்கத்துக்கு அடங்கலை. மூவேந்தர்களோட ஆட்சியில தமிழக வணிகம் ஆரியமயமாக்கப்பட்ட வட இந்திய அரசாங்கங்களோடவும் மேற்கே பாரசீகம், எகிப்து, அரேபியா, கிரீஸ், தமிழில் யவன நாடு ஆகிய மாதிரியான நாடுகள் கூடவும் கிழக்குல பர்மா, மலேயா, ஜாவா, சுமத்ரா, சீனம், சீபம் மாதிரியான நாடுகள் கூடவும் சிறப்பா நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க ஆரிய கொள்கைகளை ஏத்துக்காம வழி வழியா வந்த கோட்பாடுகள் படியே தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இளஞ்செட் சென்னி மரபு தென்னிந்திய அரசர்களை எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு போய் மௌரியர்கள் தெற்கே படையெடுத்துட்டு வராதபடி தடுத்து அழிச்சிட்டு வந்த வரலாறை இதுக்கு ஆதாரமா சொல்லலாம். இதுக்கப்புறமா பிராமண அறிஞர்கள் தமிழக அரசர்களோட அரசவையில இடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட புத்திசாலித்தனமான ராஜ ஆலோசனைகளை தட்ட முடியாம அரசர்கள் ஏத்துக்கிற நிலைமையும் ஏற்படுது. பிராமணர்களோட யாகங்களை தமிழக அரசர்கள் நம்பி அது மேல ஆசையும் பட ஆரம்பிச்சாங்க. ஆரியர்களோட சூரிய சந்திர வம்சத்துல இடம் பிடிக்கிற ஆசையும் உருவாகுதுங்கிறத விட உருவாக்கப்பட்டதுங்கிறது சரியா இருக்கும். எந்த மனுஷனுக்கும் ஆசையை தூண்டி விட்டா போதும், அதுவே தானா அவனை வீழ்த்தி வலையில விழ வச்சிடுங்கிற கோட்பாடு வெற்றியடைய ஆரம்பிக்குது. அரசன் ஆரிய கோட்பாடுல மயங்கினாலும் தமிழ் பொதுமக்கள் ஆரிய மத சமூக வலையில விழல. அவங்கள விழ வைக்கத்தான் பல சட்ட ஆலோசனைகளும் அரசனுக்கு கொடுக்கப்படுது. கிபி 150 காலகட்டத்துல வடநாட்டுல பிராகிருத மொழி மாறி சமஸ்கிருதம் அரசாங்க மொழியா மாறுது. இந்த காலகட்டத்துல பல்லவர்கள் மாலவ தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. காஞ்சியை ஆண்ட ஆரியமயமாக்கப்பட்ட பல்லவ மன்னர்கள் தான் கிபி 200ஆம் காலகட்டத்துல தமிழ்நாட்டுல பிராகிருத மொழிய அலுவல் மொழியா மாத்துறாங்க. வட இந்தியால இருந்த அரசியல் முறை தமிழ்நாட்டுக்குள்ள காற்றாற்று வெள்ளம் மாதிரி புகுந்ததுன்னு சொன்னா அது மிகையாகாது. தமிழக அரசர்களும் ஆரியத்தை பின்பற்றி ராஜசூய யாகம், சத்ரு சம்ஹார யாகம் இதெல்லாம் செஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. ராமாயணமும் மகாபாரதமும் இவங்களுக்கு சொல்லித்தரப்படுது. மனுதர்ம சாஸ்திரம் வட இந்தியாவின் கீழ்ப்பகுதியான விந்திய மலை சாரல்ல தான் எழுதப்படுது. செய்யக்கூடிய தொழில்களை அடிப்படையா வச்சு சாதிகளை வகுக்கக்கூடிய ஆரிய கொள்கைகள் பெரிய அளவுல சமுதாயத்துல வேதங்களை உருவாக்கி வச்சது. பழங்கால தமிழர்கள் இயற்கை சக்திகளை வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஆரிய தெய்வ வழிபாட்டு முறை மன்னர்கள் ஆட்டு வச்சு மூட நம்பிக்கைகளை ஏத்துக்க வச்சதோட ஆரியர்கள் இழிவா கருதினவங்களை எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல நிறுத்துற நிலைமைய ஏற்படுத்துச்சு. கோவிலுக்கு உள்ள அவங்கள விடாம வெளியே நிக்க வச்சாங்க. கடவுளை வழிபட சூத்திரனுக்கு அனுமதி கிடையாதுங்கிற சித்தாந்தம் இந்தியாவுல பரவ இவங்களோட பரவல் தான் காரணம்னு சொல்லலாம்.
ஆரியமயமாக்கல் தமிழ்நாட்டில் நுழைஞ்சதுக்கு அப்புறமா கோவில்களை அமைக்கிறதும் அதற்கான வழிபாட்டு முறைகளை உருவாக்கவும் அரசர்களை உபயோகிச்சுக்க பிராமணர்கள் ஆரம்பிச்சாங்க. சைவ வைணவ கோவில்கள் அதற்கான ஆதரவு நிலைப்பாடுகள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அரசர்களை அந்தந்த பிரிவுகளை ஏத்துக்க சொல்ற அறிவுரைகளும் கொடுக்கப்படுது. அரசர்கள் பெருமை அடையணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி கோவில்களை உருவாக்கி வழிபாடுகள் தடையில்லாம நடக்க நிவேதனங்கள் கொடுக்கணும்னு அரசர்களுக்கு பிராமணர்கள் ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சங்க காலத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல வேரூன்றி நின்ற ஆரியமயமாக்கல் தான் பெரிய அளவுல ஏற்ற இறக்கங்களை உருவாக்கி வச்சது. இது ஆங்கிலேய ஆட்சி காலத்துல, அதாவது காலனி காலத்துல இன்னும் அதிகமாச்சு. ஜெர்மானிய மொழியில இருந்து உருவான ஆங்கிலத்தை பேசின ஆங்கிலேயர்களோட வேர் ஆரியத்தை சார்ந்து இருந்தது. இங்க இருந்த ஆரிய வர்க்கத்தினருக்கு பெரிய வசதியை இது ஏற்படுத்தி கொடுக்க அவங்க இன்னும் அதிகமான கோட்பாடுகளை அவங்களுக்கு உருவாக்கி தந்தாங்க. அது சமுதாய சிதைவுகளுக்கு காரணமா ஆகுது. மூட பழக்க வழக்கங்கள் கண்மூடித்தனமா பரவ ஆரம்பிச்சது. சாதிய சச்சரவுகள், இன ஒழிப்பு வேலைகள், பிரிவுகளுக்கு இடையில வன்மத்தை உருவாக்குற கலாச்சாரங்கள் பெருகி வளர்ந்தது. இது எல்லாமே வரலாற்றுல இருக்கிற விஷயம்தான். இது எதையும் நாம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே நேரத்துல ஆரியமயமாக்கலை எதிர்த்து போராடினவங்களும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. பிராமணர்கள் உயர் வகுப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கறது எல்லாம் உடைச்சிட்டு சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடினவங்களும் இங்க இருக்காங்க. அதனால இந்த சீரழிவுகளை ஆரியர்கள் உருவாக்குனாங்கன்னு சொல்றது முரண்பாடானது. ஆரிய இன கோட்பாடுகளை திணிச்சவங்களும் இருக்காங்க. அதே நேரத்துல அந்த கோட்பாடுகள் காலாவதியானதுன்னு அவங்களையே பேசினவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆரிய கோட்பாடுகளை நம்பி அது கொடுத்த போதையை விரும்பின ஆட்சியாளர்கள் கூட தான் இதுக்கு பொறுப்பு. இத ஆரியர் அல்லாதவங்களும் ஏத்துக்க கடமைப்பட்டவங்களா இருக்காங்க. ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில இருந்த வரைக்கும் உச்சத்துல இருந்த ஆரிய இனவாத கொள்கைகள் சுதந்திரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் அடக்கி இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அரசியல் வட்டத்துல பரவ ஆரம்பிச்சாங்க. வெவ்வேறு கட்சிகளுக்குள்ளேயும் பரவி இருந்தவங்க தனியா வலதுசாரி அமைப்புகளையும் உருவாக்கி வலுப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த படையெடுப்பு இன்னைக்கும் தொடருது. இந்த படையெடுப்புக்கு அவங்க முன்னிறுத்தின விஷயம்தான் மதம். ஆரியம் மாதிரி இன்னைக்கு பார்ப்பனியத்தை முன்னிறுத்தி ஆதரவு எதிர்ப்பு போராட்டங்கள், பல இடங்கள்ல மத கலவரங்கள், இன மோதல்கள் நடக்கிறது தொடர்கதையா தான் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகமே ஆரிய நாகரிகம் அப்படிங்கிற கோட்பாடு ஆரம்பிச்சது. பின்னாடி அது சரஸ்வதி நாகரிகம்னு உரிமை கேட்டது. துவாரகாவை அகழ்வாய்வு செய்ய அனுமதிச்ச அரசாங்கம் மற்ற இடங்கள்ல இருந்த நாகரிகங்களை கண்டறிய அகழ்வாய்வு செய்ய அனுமதிக்க மறுத்துச்சு. உயர்வகுப்பா மாறி ஆட்சி அதிகாரத்துல இருந்த இவங்களோட பிரதிநிதிகள் பல காரணங்களை சொல்லி அகழ்வாய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் நடத்த அனுமதிக்காம தடுத்தாங்க. பூம்புகார் கடலாய்வும் குமரிக்கண்ட அகழ்வாய்வும் பல வருஷங்கள் தள்ளி போனது. பூம்புகார் ஆய்வுகளை சமீபத்துல தான் நடத்தினாங்க. குமரிக்கடல் ஆய்வு நடத்த நீதிமன்றம் மூலமா உத்தரவு வாங்கி இருந்தாலும் அதை செயல்படுத்த அரசாங்கங்கள் நிதி ஒதுக்காதது கூட தமிழர்கள் நாகரிகத்தை கண்டறிஞ்சா அது அவங்களோட பரப்புரைகளை பொய்யாக்கிடுங்கிற காரணத்தை உள்ளடக்கி இருக்கிறதா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கீழடி ஆதிச்சநல்லூர்ல நடந்த ஆய்வுகள் தமிழர்களோட நாகரிகத்தை ஆரியர்களுக்கு முந்தையதுன்னு சொல்லுது. ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச முதுமக்கள் தாழிகள் அவங்க இறந்தவங்களை எரிக்கும் மரபை பின்பற்றல அப்படிங்கறத விளக்கமா எடுத்து சொல்லுது. சுமாரா 2500 வருஷங்களுக்கு முந்தையதுன்னு சொல்லப்படுற அந்த ஆய்வுகளோட கார்பன் டேட்டிங் ஆய்வுகளோட முடிவுகளை பத்தி அரசுகள் இதுவரைக்கும் எந்த தகவலையும் மக்களுக்கு தெரிவிக்கல. கீழடி அகழ்வாய்வுகள்ல கிடைச்ச பொருள்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு அங்க நகர நாகரிகம் இருந்ததுக்கான சகல சான்றுகளும் கிடைச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அப்படின்னா இன்னமும் குமரிக்கண்ட ஆய்வுகளை செஞ்சா தமிழர்களோட நாகரிகம் தான் சிந்துல பரவி இருந்ததுன்னு சொல்ல வேண்டியது வருங்கிற அச்சம் இயற்கையாவே ஆரிய வர்க்கத்துக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை. 19வது நூற்றாண்டோட பிற்பகுதியில இருந்தே ஆரிய கருத்துருக்களை திரும்ப ஏற்படுத்த சில அமைப்புகளும் அதுல சம்பந்தப்பட்ட அரசியல் அதிகார வர்க்கமும் நடவடிக்கைகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆரியர்கள் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிற கோட்பாடு முதல்ல சொல்லப்பட்டது. அடுத்ததா ஆரியர்கள் தான் இந்தியாவோட பூர்வ குடிகள்னு சொன்னாங்க. அப்புறம் ஆரியர்கள் தான் நாகரிகத்தை வடமேற்கு திசை வழியா ஈரானுக்கும் பின்னாடி ஐரோப்பாவுக்கும் கொண்டுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. திராவிடர்களை வந்தேரிகள்னு சொல்லக்கூடிய கருத்துகள் வந்தபோது ஆரியத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் திராவிடம் பேசுற பிரிவுக்கும் இடையில பல கருத்து மோதல்களும் அரசியல் மோதல்களும் ஏற்பட்டு விவாதமா மாறிட்டு இருக்கு. இப்ப சமீபமா சிந்து நாகரிகம் சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லி
இல்லாத ஒரு நதியை தேடிய பயணங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக பலரையும் செலவு செஞ்சு ஆராய்ச்சி செய்ய ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்டர் 6, ஆரிய கருத்துகளும் அறிவியல் ஆதாரங்களும். ப்ரொஃபசர், இன்னைக்கு காலையில நமக்கு வந்த ஆய்வு முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சாத்தியமானது தானா? ஆனந்த், அறிவியல் இன்னைக்கு உச்சத்துல இருக்கு. அதோட கண்டுபிடிப்புகள் சந்தேகம் இல்லாம உலகம் பூரா ஏத்துக்கப்பட்டும் இருக்கு. அதோட உச்சம்தான் மரபணு சம்பந்தமான ஆய்வுகள். இன்னைக்கு தீர்க்கவே முடியாதுன்னு சொல்ற பல விஷயங்களுக்கு விடைய மரபணு சோதனை மூலமா நம்ம கண்டுபிடிச்சலாம்ங்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிற அறிவியல் தான் இந்த விஷயத்திலையும் அதோட புது ஆய்வு முடிவுகளை நமக்கு சொல்லியிருக்கு. ஆனா இது மாதிரி ஏற்கனவே ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க இல்லையா ப்ரொஃபசர்? அதோட முடிவுகள் ஆரிய கருத்துக்களை முன்வைக்கிறவங்களுக்கு சாதகமா தானே இருந்தது. உண்மானது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆரிய இனக்கலப்பு அப்படிங்கிறது இமயமலையில இருந்து இந்தியாவோட தென்பகுதியில் இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் நடக்காம இல்லை. ஆனா இந்தியாவோட ஒரு பகுதியா இருக்கிற அந்தமான் தீவுகள்ல இருக்கிற பழங்குடி இனங்களான ஓங்கே, சென்டில் இனங்களோட இன்னமும் மனிதர்களோட தொடர்பு ஏற்படவே இல்லை. இவங்களும் இந்த மண்ணோட பூர்வ குடிகள் தான். உலகம் பூரா நடந்த இந்த இனக்கலப்பு இங்க மட்டும் நடக்காதது தான் இப்போ உண்மையை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம். இலங்கை வரைக்கும் இந்த இனக்கலப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கும் இனக்கலப்பு நடக்காத ஒரே பழங்குடி இனமா இருக்கிறது சென்டில் தான். அதையும் அழிக்கக்கூடிய விஷயங்களை மறைமுகமா பலர் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா இந்த இனம் மட்டும் இன்னமும் தனித்துவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட இரத்த மாதிரியை எடுக்கிறதும் அவங்க டிஎன்ஏவை சோதிச்சு பார்க்கறதும் நடக்காத கதை. சரி, விஷயத்துக்கு வரும். 2003க்கு பின்னாடி உலக ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள், மானுடவியல் அறிஞர்கள்னு ஒரு குழு உலகத்துல சிக்கலான பகுதிகளில் இருக்கிற பலரோட டிஎன்ஏ மாதிரிகளை சேகரிச்சாங்க. அதுலேயும் குறிப்பா சிந்து சமவெளி பகுதியில கிடைச்ச ஒரு பெண்ணோட எலும்பு கூட்டுல காது பகுதியில இருந்து கிடைச்ச டிஎன்ஏ ஆய்வு செய்யப்பட்டது. அதுல தாய்கிட்ட இருந்து பெண் வாரிசுகளுக்கு கடத்தப்படுகின்ற MTDNA, மெட்டீரியலினியல் டிஎன்ஏ அப்படிங்கிற தாய் வழி உயிரணுவை பத்தின ஆய்வுகளை விஞ்ஞானிகள் குழு ஆய்வு செஞ்சது. அதுல 2017ஆம் வருஷம் வரைக்கும் உலக அளவுல விஞ்ஞானிகளும் அறிவியல் ஆய்வாளர்களும் நிறுவியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, தாய்கிட்ட இருந்து பெண் வாரிசுகளுக்கு கடத்தப்படுற MTDNA அப்படிங்கிற தாய் வழி உயிரணு ஆய்வுல இந்திய மக்களோட மரபணு தொகுப்புகளுக்குள்ள சுமார் 12,500 ஆண்டுகளா வெளியிலிருந்து வந்த எந்த புதிய மரபணு சேர்க்கையும் நடக்கல அப்படிங்கிறதா இருந்தது. இந்த ஆய்வுகள் வெளிவந்ததும் ஆரிய இனத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது அவங்க தான் பூர்வ குடிகள். அவர்கள் தான் உலகத்துக்கே நாகரிகத்தை கொண்டு போனவங்க. அவங்க கூட எந்த கலப்பும் ஏற்படலை. அதனால சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது அவங்க தான்னு பகிரங்கமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதோட அவங்க நாங்கள் வெளியில இருந்து வந்தவங்க கிடையாதுங்கிறது இதனால நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்கிற அளவுக்கு விஞ்ஞானபூர்வமான கருத்தாகவும் இருந்தது. ஆனால் இந்த ஆய்வுகளை செஞ்ச விஞ்ஞானிகள் மாற்றி செஞ்சு பார்த்தும் உறுதிப்படுத்திக்க முடிவெடுத்தாங்க. முதல்ல நடந்த ஆய்வுல இடம்பெற்றிருந்த பலரும் 2வது ஆய்வுலையும் இருந்தாங்க. அதோட புது ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள், மானுடவியலாளர்களும் இதில் சேர்ந்தாங்க. ஆய்வுகள் நடத்தப்பட்டது. இந்த ஆய்வு முன்னாடி செஞ்ச ஆய்வுல இருந்து முழுமையா வேற வடிவத்தில் இருந்தது. தாய் வழி மரபணு சோதனைக்கு பதிலாக இந்த தடவை அவங்க தந்தை வழி மரபணுக்களை சோதிக்க முடிவெடுத்தாங்க. இதுக்கு காரணமும் இருந்தது. அது என்னன்னா, தாய் வழி உயிரணு தொடர்பான ஆய்வு முடிவுக்கும் தந்தை வழி உயிரணு தொடர்பான ஆய்வுகளுக்கும் இடையில வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து அவங்களுக்கு உருவானது தான் இதுக்கு முக்கிய காரணம். இப்படி செய்யப்படக்கூடிய ஆய்வு புது வெளிச்சத்தில் வரலாற்றை காட்டும்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கு மானுடவியலாளர்கள் கொடுத்த சில ஆய்வு முடிவுகளும் துணை செஞ்சது. அதாவது வெண்கல காலத்தில் இடம்பெயர்ந்தவங்களில் பெரும்பான்மையானவங்க ஆண்களாக இருந்திருந்தாங்க. அவங்க அந்த இடம்பெயர்வில் பெண்களை கூட கூட்டிட்டு போகலங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஆய்வாளர்களை மாற்றி யோசிக்க வச்சுது. அதனால தான் தாய் வழி மரபணு தொடர்பான தரவுகளில் இப்படி நடந்த குடியேற்றங்களின் போது மரபணு கலப்பு தொடர்பான ஆதாரங்கள் கிடைக்கலங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆய்வும் தொடங்குது. ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவில் பல இடங்கள், கடைசியாக இலங்கையில் இருக்கிறவங்க வரைக்கும் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டது. பேராசிரியர் மார்டின் பி ரிச்சர்ட்ஸ் தலைமையிலான 16 ஆராய்ச்சியாளர்களை கொண்ட குழு இந்த ஆய்வுகளை நடத்தினாங்க. மத்திய ஆசியா, ஐரோப்பா, தெற்காசியா வரைக்கும் பரவி இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து தான் இதுக்கான மாதிரிகளை சேகரிக்கிறாங்க. இதோட முடிவுகள் தான் இப்போ வெளியில வந்திருக்கு.
அந்த ஆய்வுகளோட முடிவு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்ததா ப்ரொஃபசர்? ஆமாம் ஆனந்த், அதுதான். அதில் எனக்கு தோணுன சந்தேகங்களை விளக்க சொல்லி கேட்டு நான் அந்த குழுவுக்கு கேட்டிருந்தேன். அவங்க என்னோட சில சந்தேகங்களை தீர்த்து வச்சு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதுதான் நீ என்கிட்ட கொடுத்தது. சொல்லுங்க ப்ரொஃபசர், இந்த அறிவியல் குழு என்ன சொல்றாங்க? ஆரியர்கள் பத்தின உண்மை என்ன? சொல்கிறேன் ஆனந்த். இந்த ஆய்வுகள் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வாழற சுமார் 17.5% இந்திய ஆண்களோட மரபு தொடர்ச்சி மத்திய ஆசியாலையும் ஐரோப்பாலையும் தெற்கு ஆசியாலையும் பரவி இருக்கிற R1A ஹேப்லோ குழுவை சேர்ந்ததுங்கிறது தான் அந்த உண்மை. ஐரோப்பா மத்திய ஆசியான்னு விரிஞ்சு ஒரு இடம்பெயர்வு குழு பல கலப்புகளோட ஹேப்லோ குழு அப்படிங்கிற தனிப்பட்ட வம்சாவழியை தெற்காசியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஏற்படுத்துது. அதுதான் ஹேப்லோ குழு. இந்த R1A வம்சாவழி மத்திய ஆசியாவோட ஸ்டெப்பி புல்வெளி பகுதியிலிருந்து மேற்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் நகர்ந்து பரவுது. அப்படி அது நகர்றப்ப வழியில் அது பல துணை கிளைகளாக பிரியுது. இந்த ஆய்வு முடிவுகளை பேராசிரியர் மார்டின் பி ரிச்சர்ட்ஸ் தலைமையிலான 16 ஆராய்ச்சியாளர்களை கொண்ட குழு BMC எவல்யூஷனரி பயாலஜி அப்படிங்கிற அறிவியல் ஆய்விதழில் வெளியிட்டாங்க. இதோட விரிவான விளக்கம் என்னன்னா, வெண்கல யுகத்தில் மத்திய ஆசியாவில் இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து கலந்த மரபணு உள்ளீடு பெரும்பாலும் ஆண்கள் வழியாக நடந்திருக்கு. இது இந்தோ ஐரோப்பிய மேய்ச்சல் சமூகங்கிறது ஒரு வட்டார அளவில் இருக்கிற தந்தை வழி ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிற முந்தைய புரிதலோட ஒத்துப்போகுது. இந்த மரபணு கலப்பை உருவாக்குற குடிபெயர்வு இதை விட விரிவான இந்தோ ஐரோப்பிய குடிபெயர்வோட ஒரு பகுதி தான். ஐரோப்பிய ஆசிய கண்டம் முழுக்க கிமு 3500 இருந்து 5000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்கிற இந்த குடிபெயர்வு காஸ்பியன் பகுதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்திய ஆண்களோட உடம்புல R1A குழுவை சேர்ந்த மரபணுக்கள் பரவலாக காணப்படுதுங்கிறது இந்தோ ஐரோப்பிய மொழி பேசுகிறவங்க மத்திய ஆசியால இருந்து இந்தியாவுக்குள்ள வெண்கல யுகத்தில் குடியேறினதுக்கான ஒரு வலுவான ஆதாரம்னு பேராசிரியர் ரிச்சர்ட்ஸ் சொல்றாரு. பேராசிரியர் ரிச்சர்ட்ஸ் குழுவோட இந்த உறுதியான முடிவுகள் அவங்களோட சொந்த ஆராய்ச்சியில் கிடைச்ச வலுவான ஆதாரங்களை மட்டும் இல்லாமல் கடந்த சில வருஷங்கள்ல உலகம் முழுக்க நடத்தப்பட்ட மரபணுவியல் விஞ்ஞானிகளுடைய ஆய்வுகள்ல இருந்து கிடைச்ச தரவுகளையும் கண்டுபிடிப்புகளையும் ஆதாரமாக கொண்டிருந்ததுங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியோட மரபணுவியலாளரும் பேராசிரியருமான டேவிட் ரைக் அவரோட முந்தைய ஆய்வுகளில் ரொம்பவும் எச்சரிக்கையான முடிவுகளை முன் வச்சிருந்தார். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, டேவிட் ரைக் தலைமையிலான குழு 2009ஆம் ஆண்டு நேச்சர் இதழில் ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டாங்க. அதாவது இந்திய வரலாற்றை மீண்டும் பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிற தலைப்புல வெளிவந்த அந்த ஆய்வு கட்டுரையில இந்திய மக்கள் தொகையோட மரபணுவியல் உட்பிரிவை முடிவு செய்ய வட இந்திய மூதாதையர் தென்னிந்திய மூதாதையர் அப்படிங்கிற கோட்பாட்டை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. வட இந்திய மூதாதையர் அப்படிங்கிறவங்க மத்திய கிழக்கு மக்கள் கூடவும் மத்திய ஆசிய மக்கள் கூடவும் ஐரோப்பியர்கள் கூடவும் மரபணுவியல் ரீதியாக நெருக்கமானவங்கன்னும், தென்னிந்திய மூதாதையர் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் மட்டுமே இருந்தவங்கன்னும் அந்த ஆய்வு முடிவுகள் சொல்லிச்சு. இன்னைக்கு இந்தியாவில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான குழுக்களை இந்த இரண்டு மக்கள் பிரிவோட கலப்பா வகைப்படுத்தலாம்னும், மேல் சாதி குழுக்கள்லையும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுகிறவங்க கிட்டையும் வட இந்திய மூதாதையரோட மரபணு கூறுகள் அதிகமாக இருக்கணும் இந்த ஆய்வு முடிவுகள் வெளிப்படையாக சொல்லுது. இந்த ஆய்வு முடிவுகள் ஆரிய குடியேற்றத்தை இல்லைன்னு சொல்லலை. அதே நேரம் வட இந்திய மூதாதையர்களுக்கும் மத்திய ஆசிய மக்களுக்கும் இடையில இருந்த தொடர்பை சுட்டி காட்டுறது மூலமா ஆரிய குடியேற்றம் பற்றின சான்றுகளை கொடுத்திருந்தது. 2017ஆவது வருஷம் ஒரு பேட்டியில ரைக் பேசுறப்போ அப்போ வெளிவந்திருந்த R1A வம்சாவழி ஆய்வு முடிவுகளை பத்தி பேசினார். அப்போ அவரு இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பேசின ஸ்டெப்பி புல்வெளி பகுதிகளில் தோன்றி பின்னாடி ஐரோப்பாவுக்கும் தெற்காசியாவுக்கும் பரவுன இனம் அப்படிங்கிற கருதுகோளை பற்றி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் மரபணுவியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பி கோட்பாட்டுக்கு ஆதரவான நிலை தான் உலகம் பூரா எடுக்கணும், ஐரோப்பாவில் இன்னைக்கு வலுவாக காணப்படுற வடக்கு யூரேஷிய வம்சாவழிங்கிறது கிழக்கு ஸ்டெப்பிலிருந்து சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடிபெயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிமு 2000 முதல் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலகட்டத்தில் ஒரு சிக்கலான மக்கள் தொகை கலப்பு நடந்திருக்கு. அது பல வகை சமூகங்களை பற்றி பேசக்கூடிய உலகத்தோட மிக பழமையான இலக்கியங்களில் ஒன்றான ரிக்வேதம் இயற்றப்பட்ட காலத்தோட பொருந்துதுன்னு ரிக் சொன்னார். இதனால் ஆரியர்கள் படையெடுத்து வந்தாங்க, சிந்து சமவெளி பகுதியை கைப்பற்றி புது நாகரிகத்தை உருவாக்குனாங்க,
அவங்க தான் சரஸ்வதி நாகரிகத்தை உருவாக்குனாங்க. இங்க இருந்த பூர்வக்குடி ஆரியர்கள் தான் இங்க இருந்து, அதாவது வேத காலத்துல இந்தியாவில இருந்து படையெடுத்து போய் மேற்காசிய நாடுகள்ல நாகரிகத்தை ஏற்படுத்தினாங்க, அப்படியே ஐரோப்பாவில் பரவனாங்க அப்படிங்கிற கட்டுக்கதைகள் எல்லாம் முடிவுக்கு வருது. ரொம்ப தெளிவான அறிக்கையா இது இருக்கே ப்ரொஃபசர். அப்ப இது வரைக்கும் வெறும் கதைகள் தான் இங்க சொல்லிட்டு இருந்தாங்களா? பல வருஷமா ஒருத்தர் தாக்கி பேசிட்டு இருந்தாங்களே, இதெல்லாம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறது கவலை தர விஷயம் இல்லையா? உண்மைதான் ஆனந்த். R1A ஹேப்லோ குழுக்களை பற்றி 2017 வருஷம் வெளியிடப்பட்ட உலகளாவிய மிகப்பெரிய இந்த ஆய்வு இந்தியாவோட R1A வம்சாவழிகள், R1A2, Z93 அப்படிங்கிற கண்டுபிடிப்பு அதோட சேர்ந்த 3 துணை குழுக்களை மட்டுமே உள்ளடக்குனது. இது இன்னைக்கும் 4000 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெண்கல காலம் நடந்தப்ப ஏற்பட்டது. அதோட அந்த காலம்தான் சிந்து சமவெளி நாகரிகம் பருவநிலை மாற்றத்தால ஏறத்தாழ முடியிற நிலையில இருந்தது. இந்த ஆய்வுகள் 2 விஷயத்தை நமக்கு புரிய வைக்குது. ஒன்று, வெவ்வேறு துறைகளில் செய்யப்பட்ட வெவ்வேறு ஆய்வுகள் கிமு 2000வது வருஷம்தான் இந்திய வரலாற்றோட முக்கிய காலகட்டம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது. இன்னொன்று, பிரியா மூர்ஜானி குழு நடத்தின ஆய்வுப்படி அந்த காலகட்டத்தில் தான் இந்திய துணைக்கண்டத்தில் மக்கள் இனங்களுக்கு இடையில மரபணு கலப்பு அதிக அளவுல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல எக்ஸப்ஷன் அந்தமான் தீவுல இருக்கிற ஓங்கே மக்கள் மட்டும்தான். இந்த கொந்தளிப்பான காலகட்டத்திலையும் பாதிக்கப்படாத ஒரே குழு அதுதான். 2016ஆம் ஆண்டு வெளிவந்த டேவிட் போஸ்னிக் குழுவோட தந்தை வழி மரபணு ஆய்வு முடிவுகள் படி கிமு 2000ஆம் ஆண்டு வாக்குல தான் இந்திய மக்கள் தொகையில இப்ப ஆதிக்கம் செலுத்துற R1Aவோட துணைக்குழுவான Z93 ரொம்பவும் கவனிக்கத்தக்க வகையில பிளவுபட ஆரம்பிச்சும் இருக்கு. இதெல்லாம் ஆரியர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வரலங்கிறதையும் அவங்க இந்தியாவில் குடியேறின ஒரு இனம்ங்கிறதையும் நமக்கு வெளிப்படுத்துது. இப்போ ஆரிய படையெடுப்பு நடக்கலைங்கிறத நீ ஒத்துக்கிறியா ஆனந்த்? படையெடுப்பு நடந்திருக்கு. அது அவங்களுக்கு இருந்த வர்ணமான கோட்பாடுகள் மற்றும் அதிகாரத்தை கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக ஏற்பட்ட சிந்தனையால இந்திய துணைக்கண்டத்தில் ஏற்கனவே இருந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கிறதுல நிலைச்சு இருந்திருக்கு. இதுதான் ஆனந்த் அறிவியல் சொல்ற உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க வாழற யாருமே மரபணு கலப்பு இல்லாதவங்க கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் மரபணு கலப்பு இருந்திருக்கு. யாரும் தன்னை பூர்வ குடிகள்னும் நாகரிக வளர்ச்சிக்கு சொந்தம் கொண்டாடுறதும் வீணான வாதம் மட்டும்தான், வளர்ச்சி கிடையாது. உண்மைதான் ப்ரொஃபசர். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு சில உண்மைகள் புரியுது. அது என்னன்னா, நாம ஒரே மூலத்தை இல்ல, பல மூலங்களை உள்ளடக்கி இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க. பல மூலங்கள்ல இருந்த கலாச்சார, பழக்க வழக்க, வம்சாவழி, குடியேற்ற வரலாறு எல்லாத்தையும் உள்ளடக்கின புது நாகரிக இனம். இந்தியாவை முதல்ல கண்டுபிடிச்சு இங்க குடியேறி நாலா பக்கமும் முன்னேறி போன பயமறியாத நம்ம முன்னோடிகள், ஆப்பிரிக்கால இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வந்த மக்கள் தான் நம்ம நாட்டோட மக்கள் தொகையோட அடித்தள பாறையா இன்னும் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா இங்க வந்த விவசாயம் தெரிஞ்ச குழு ஏற்கனவே இங்க இருந்த மக்களோட சேர்ந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை படைச்சிருக்கிறாங்க. அவங்களோட கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் இன்னைக்கும் நம்ம ரத்தத்துல இருக்கு. இதுக்கப்புறமா வந்த சமஸ்கிருத மொழி பேசுற இனம் அந்த மொழியோட சேர்ந்த நம்பிக்கைகள், கலாச்சாரத்தை நமக்குள்ள விதைச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்தியாவுக்கு பின்னாடி வியாபாரத்துக்காகவும் நாடு பிடிக்கிறதுக்காகவும் வந்தவங்க, இங்கேயே தங்கி வாழ்ந்தவங்களோட கலப்பும் நடந்திருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இன்னைக்கு நாம வாழற இந்திய நாகரிகத்தை உருவாக்கி தந்திருக்காங்க. வேற்றுமையில ஒற்றுமைங்கிறது இங்க முழுமை அடையுது ப்ரொஃபசர். நாம நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறது அர்த்தமே இல்லாததுன்னு தெளிவாகுது. சரியா சொன்ன ஆனந்த். இந்த புரிதல் தான் அவசியம். இது இருந்தா போதும், நமக்குள்ள என்னைக்குமே வேறுபாடுகள் வராது.